இவர்தான் கதை நாயகி கவிதாவுடைய அப்பா. அப்பா, என்னம்மா? அப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. வழக்கம் போல துண்டு எடுத்து போக மறந்துட்டியா? இல்லப்பா, மஞ்சத்தூளை மறந்துட்டேன். மஞ்சத்தூள் தானே, எடுத்துட்டு வர்றேன். இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு போனேன் எப்படிமா? கல்யாணம் பண்ற வயசாக போகுது. இந்தாமா கவிதா. என்னப்பா, டப்பால கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? அட, நான் என்ன மஞ்சள் தேய்ச்சி குடிக்கிறவனா? ஏதோ எடுத்து வர சொன்னா எடுத்து வந்தேன். எடுத்துக்குமா, அப்பா தானே. போதுமா? என்னப்பா அவசரம், கொஞ்சம் நில்லுங்கப்பா. சரி, நிக்கிறேம்மா. இவங்க பேர் தான் கவிதா. அப்பா, சொல்லுமா. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டோமா, போயிட்டோம். இவன் பேர் கார்த்திக். இவன் கோயிலுக்கு வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? சத்தியமே இல்லைங்க. கோயிலுக்கு வரக்கூடிய பொண்ணுங்களை சைட் அடிக்க தான் வந்திருக்கான். இவனே இப்படின்னா இவங்க அப்பா நம்பர் 1 குடிகாரங்க. இவங்க அம்மா கொடஞ்சண்டையிலேருந்து குடும்பி சண்டை வரைக்கும் நம்பர் 1ங்க. இவங்க 2 பேரும் பையனை கண்டா நடுங்குவாங்க. என்ன பிள்ளையாரப்பா, உன்னோட அருளால் தரிசனமே கலர்ஃபுல்லாக இருக்குது. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி பொண்ணை அனுபவிச்சே ஆகணும். பிள்ளையாரே, ஏதாவது பண்ணு பிள்ளையாரே, ப்ளீஸ் பிள்ளையாரே. பரவாயில்ல. பிள்ளையாரப்பா, அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு ஆத்தங்கரை குளத்தங்கரை அங்கே இங்கேன்னு உக்காந்த. அது உன்னோட ஆசை. யார் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஈர துணியை போட்டு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கணும்னு நினச்சேன். அது என்னோட ஆசை. என் ஆசை நிறைவேறிடுச்சு. தேங்க்ஸ் பிள்ளையாரப்பா. இவர் என்ன தேங்காய் பொறுக்கிறாருன்னு பார்க்குறீங்களா? இவர் கார்த்திக்கோட ஃப்ரெண்டு விஜய்ங்க. இவன் என்ன கிரிக்கெட் பவுலர் மாதிரியே போகிறான்? கை தவறிடுச்சுங்க. போதுண்டாங்க, சட்னி அரைச்சிடாது. தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. கல்யாணம்னு பண்ணா இந்த மாதிரி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணோம். மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அப்பாடா, இப்போதான் ரம்மியாக சேர்ந்துருக்கு. ஏன்னா அங்கே பரிச்சு நடக்கு. இங்கேருந்து பார்க்க எங்கண்ணா இங்கே பொருட்காட்சி நடக்கு. ஆனால் உங்கள் அப்பா உன்னை பற்றி என்ன தெரியுமா? என் பையன் பெரிய கலெக்டர் ஆயிடுவான், கவர்மெண்ட் ஜீப்பில் அப்படி சட்டு வந்து நிற்பான் அப்படின்னா. என்ன என்ன பண்ணுறேன்? ஆமாண்ணாச்சி. ஏ கை மேல ஜோக்கரு. எனக்கு எல்லாமே ஜோக்கர் தான். யார் தெரியுமா? ஐயா வணக்கம். நன்றிங்க ஐயா. ஐயா, இங்கே சினிமா தயாரிப்பாளர் வெற்றிவேலையா வீடு எங்கே இருக்கு? வரும்போத சாப்பிட்டு வந்தாங்க ஐயா. அதை சொல்லடா. இல்ல சோத்து கை பக்கம் போய் அங்க பெரிய தெப்ப குளம் கிடக்கு. அதை சுத்தி வந்தா பீச்சங்கை பக்கம் போன. பீச்சங்கை பக்கம் போனா அங்க ஒரு பெரிய பாலம் இருக்கு. அதை கும்பிட்டுட்டு பக்கத்துல இருந்தா சுடுகாடு. அது பக்கத்துல தான் வீடு. ஆமா, அவன் அட்ரஸ் கேட்க நீ எதுக்கு வந்த? ஐயா, நான் சென்னையில இருந்து வர்றேன். சினிமா டைரக்டர் அவனுங்கிற கனவுல வந்திருக்கேன். சரி. அந்த தயாரிப்பாளரை பார்த்து என் கதையை சொன்னா அந்த கதை அவருக்கு பிடிச்சு போச்சுன்னா நான் மிகப்பெரிய டைரக்டர் ஆயிருவேன். முயற்சி பண்ணது பாரு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் அவன்கிட்ட கதையை சொல்லி சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். நீ வந்து உன் கதையை என்கிட்ட சொல்லு. அது நல்லா இருந்துன்னா நானே உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஐயா நிஜமாங்களா? உன் சுருட்டுப்படி சத்தியமா நான் ரெக்கமெண்ட் பண்ணுதுல. சரி, நன்றிங்க ஐயா. உட்காருங்க, கதையை சொல்லுங்க. இது ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் கதை சார். ஆஹா, ஆரம்பமே அற்புதமா இருக்கு. உண்மையாச்சு. ஜெயினு நல்ல வருடா. சொல்லு சொல்லு சொல்லு. அண்ணனுக்கு அடிச்சா தங்கச்சிக்கு வலிக்கும், தங்கச்சிக்கு அடிச்சா அண்ணனுக்கு வலிக்கும் சார். அடடா. அண்ணனுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா தங்கச்சிக்கும் காய்ச்சல் வரும். பாத்தியா? தங்கச்சிக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா அண்ணனுக்கும் காய்ச்சல் வந்துடும். தங்கச்சி பள்ளிக்கூடம் போகும்போது அண்ணன் போய் தலைவாரி விடுவான் சார்.
சிறுக சிறுக பணம் சேமிச்சு ஒரு பொம்மை கம்பெனி வச்சு நாளடைவுல ஓஹோன்னு வந்துட்டாங்க சார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தங்கச்சிக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிடறாரு சார். தங்கச்சி பிரிவை தாங்க முடியாம ஒரு அமான் அழுகுறாரு சார். இருக்கட்டும், இருக்கட்டும். ஒரு நாள் கடை வீதிக்கு போனாரு. அப்போ அங்க ஒரு கொள்ளு பட்டாசு வெடிச்சு அண்ணனுக்கு கண்ணு போயிருச்சு சார். கொஞ்சம் போயிடும். டைரக்டருக்கு இன்னைக்கு 7:30 தான். ஏய், வாழ்க்கையில எத்தனையோ கதை கேட்டிருக்கேன். ஆனா இப்படி ஒரு கதை நான் கேட்கவே இல்லடா. உன் சத்தியமா எங்க ஐயா செத்துப்பது கூட இப்படி அழுது கிடையாடா. அப்படி ஒரு கதைடா இது. பாக்கியராஜ் பாரதிராஜாவுக்கு அப்புறம் பெரிய டைரக்டர் வரமாட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்களோட நீ பெரிய டைரக்டர் வரடா. எழுதி வச்சுக்கோ, இந்த உலகத்துல நீ பெரிய டைரக்டர் வரல, என் காதல் தரமே என்ன கதை, என்ன கதைப்போ. நல்லாயிடா. சரி சொல்லு 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 சொல்லு. சொல்றேன் சார். அண்ணனுக்கு கண்ணு போனதை பார்த்து தங்கச்சி மேலேயே விழுந்து செத்துறா சார். இப்பதான் சார் கிளைமேக்ஸ் நெருங்குறோம். அப்போ பின்னாடி ஒரு பாட்டு வருது சார். சொல்லு சொல்லு சொல்லு. கைவீசப்பா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கை. இல்ல, ஒரு நிமிஷம். என்ன இது பாசமல கதை மாதிரிலாம் இருக்கு சார்? அது பிளாக் அண்ட் ஒயிட் சார், இது கலர் சார். அடங்கொப்பு மவனே. ஓடு. ஏய், கருவாடு வேணாங்க. கரெக்ட்டா வந்தா. நீங்க போய் சொல்லிட வேண்டியதான். ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். ஆமா. அண்ணாச்சி ஏன் அடிச்சீங்க? கேளு, பாசமலர் படம் வந்து 175 நாள் ஓடியாச்சு. அந்த படத்தை எடுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் இறந்து அவன் மேல பூ முளைச்சாச்சு. அந்த கதை இப்ப வந்து சொன்னா ஓடி. அப்ப கரெக்டா அண்ணாச்சி. குண்டே போடு. சீட்டு போடல. எந்த கதை எப்போது சொல்ல பாருல, எனக்கு பொறுக்க முடியல. என் கையில மாட்டா போயிட்டா பாரு. அண்ணாச்சி பொறுமையா இருக்கு. எப்படி அவன் வந்தா டென்ஷன் குறைங்க அண்ணாச்சி. நீங்க சீட் போடுங்க. விரும்பி பார்த்த படத்துல இது. சீட் போடுங்க அண்ணாச்சி. சரி, அவன சீட் அப்புறம் பாத்துக்கலாம் அண்ணாச்சி. அண்ணாச்சி ஒரு நாள் கூட டென்ஷன் ஆக மாட்டாரே. அண்ணாச்சி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேளுடா, உனக்கு என்னடா சந்தேகம்? உங்களை ஊருக்குள்ள எல்லாரும் அண்ணாச்சி அண்ணாச்சின்னு சொல்றாங்களே, அண்ணாச்சின்னு தான் சொல்லுவான், பின்ன மாமா மச்சான் சொல்லுவான். அடா விளங்காத பேர, இது ஒரு சத்தியமான ஒரு நல்ல பாம்பு கடிச்சு நீ நுரைக்கி சாவுற. அண்ணாச்சி ஏன் கோவப்படுறீங்க? இல்ல, எங்க ஊர் சோசியாரன் சொன்னான், உனக்கு 7 நாள் சனியை பிடிச்சிக்கணும். அதே மாதிரி பகல் பூரா சனியை பிடிச்சிக்கல. வேண்டாம், இடம் வேண்டாம், ஓடல. அண்ணாச்சி பாதியிலே போவாதீங்க அண்ணாச்சி. அண்ணே, உங்ககிட்ட கதை சொல்ல ஒருத்தன் சிக்கிட்டானே. பார்த்து பதக்கப்படுற என்ன? என்ன ஒரு கதை சொல்றதுக்கு வக்கு இல்ல, இங்க வந்து ஆளுக்கால திரு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. புதுசா ஒருத்தன் வர போறான், அவன் கதை சொல்லி அசத்த போறான். நீங்க எல்லாம் அவனை பார்த்து பண்ணுங்க. அந்த வந்து நம்ம டைரக்டர் வணக்கம் வெற்றிவேலையா. வாங்க, கதையை கக்கத்துல வச்சுட்டு வாங்க. ஆண்டவா, என் கதை எப்படியாவது இவருக்கு பிடிச்சு போய். வணக்கம். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஒண்ணு தொப்பி கொண்டு உங்க வந்துருவோம். ட்ரெஸ்ஸை பார்த்தா நீங்க தான் டைரக்டர் கண்டுபிடிச்சிட்டேன். டேய் சாருக்கு ஒரு ஜூஸ் எடுத்து வா போ. டேய் நீ போய் சேர் எடுத்து போடுற. சரிங்க. போடு. வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. இதுலயா சார்? உட்காருங்க. கதை சொல்ல வந்தாச்சு. அப்ப உங்க கால் மேல போடுங்க, இல்ல காலை தூக்கி தோல் மேல போடுங்க. போடுங்க. என்ன ஒண்ணு, கதை மட்டும் கரெக்டா சொல்லணும், இல்லைனாக்கு டங்கு வார அந்து போயிரும். பேப்பர்ல விளம்பரம் பார்த்துட்டு வந்தேன் சார். அதான். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது நான் தான். இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் நான் தான். நல்ல கதையோட ஒரு டைரக்டர் வேணும்னு கொடுத்தேன். சரி, தம்பியோட பேர் என்ன, ஊர் என்ன? என் பேரு கந்தசாமி. சரி. அப்பா பேரு கருப்பசாமி, அம்மா பேரு கருப்பாயி, தங்கச்சி பேரு காத்தாயி, என் தம்பி டேய், நான் உன் பேரை மட்டும் தானே கேட்டேன். நீ ரேஷன் கார்டுக்கு அத்தனை பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க. 3 கால பேரை வச்சுக்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா கதை மட்டும் ஒழுங்கா சொல்லணும். இல்லேன்னு வச்சுக்க, இந்த 3 மூதேவிகளும் கதையை ஒழுங்கா சொல்லாம இருக்கிற படத்தெல்லாம் உல்டா பண்ணி அதே கதையை திருப்பி சொல்றாங்க. இங்க உட்கார்ந்துருக்கானே, இவன் என்ன பண்ணான் தெரியுமா? இப்ப ரஜினி சார் நடிச்ச படம் எந்திரன் வந்துச்சுல்ல, அதை அப்படியே உல்டா பண்ணி சந்திரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால இவங்க 3 பேரும் வீட்டுக்குள்ள வெளி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு வேலை கதையை தப்பா சொன்னேன்னு வச்சுக்க, உள் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். உள் வேலை என்ன தெரியுமா ராஜா? கக்கூஸ் கழுவணும். ஓகேவா? இப்ப கதையை சொல்லு. கதையை ஓபன் பண்ண உடனேயே, ஐயோ, ஓபன் பண்றதெல்லாம் கேமராமேன் பார்த்து பாரியா. நீ முதல்ல கதையை சொல்லு. ஒரு அழகிய கிராமம். எது அழகிய? இல்ல, அழகிய கிராமம். அந்த அழகான கிராமத்துல நம்ம ஹீரோ 4 நண்பர்களோட ஊரை சுத்திக்கிட்டு இருக்காரு. கிழிஞ்சது. 1980ல ஹீரோ பின்னாடி 4 ஃப்ரெண்டு சுத்த ஆரம்பிச்சான். 2012 வரைக்கும் விட மாட்டீங்களா?
குறுக்க பேசாதீங்க சார், சரி. கதை மறந்து சொல் போயிடும். சொல். அந்த ஹீரோவுக்கு ஆ. ஒரு அழகான அத்தை பொண்ணு. ஓஹோ. 19 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய பொண்ணா அந்த ஊருக்கு வர்றா. 19 வருஷம் கழிச்சு பெரிய பொண்ணாய்த்தான் வர முடியும், பிறந்த குழந்தையா வர முடியாது. சொல்லு. அந்த பொண்ணை நம்ம ஹீரோ லவ் பண்றாரு சார். ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் காதல் வருது. மலருது சார். ஓகே. மலருதான். அத பார்த்த நண்பர்கள் எல்லாம் நம்ம ஹீரோவை கலாய்க்கிறாங்க சார். என்னன்னு? இப்பதான் நம்ம ஒரு இமேஜினேஷன் சாங்க்கு போறோம் சார். யாரு, ஹீரோவும் நண்பர்களுமா? அப்படியே கையிறக்கு, நான் போறேன். ஏ ஐயா சாமி, நீ ஆலகாமி. சூப்பர் சார், சூப்பர் சார், அருமை சார். ஆனா இந்த சாங் நான் எங்கேயோ அட கேட்டிருக்கேன். நீங்க என்னங்க பாட்டை கட்ட மாதிரி இருக்குன்றீங்க? அவன் வருஷம் 16 படத்தையே ஓட்டிட்டு இருக்கான், முழு மாட்டிக்கிட்டோமா? படத்தையே காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனை கேட்க மாட்டீங்களே ஐயா. என்ன அந்த விளக்கம் மாத்தலாம்? சார், சார், என்ன விட்டுருங்க. நீ அந்த படத்தோட பேரை கரெக்டா சொன்னதுனால இன்னையோட நீ ரிலீஸ் ஆயிக்கிற. அப்பா. உன் வேலைக்கு இவனை விடுதலையா? கொண்டு வைக்கிறேன். எந்திரா. நன்றி நன்றி ஐயா, எனக்கு விடுதலை ஏய், விடுதலை ஏய், விடுதலை. நீ மறுபடியும் வெளியே போய் கதையை ஒழுங்கா ரெடி பண்ணிட்டு வரலன்னா நான் சொல்றேன், உன் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். புரியல. போறேனே. சார், போடா. ஸ்கிரிப்ட். என்ன திருப்பி இந்த எதை பேப்பர் பாக்குறாப்ல எல்லாத்தையும் பேப்பரா? போற என்னோட வழியில கடையில தெரியலையா? போட்டு டீ வாங்கி கடையில வச்சுட்டு போட்டா. போ. நம்ம போடா. தப்பிச்சிட்டோம்டா சாமி. டேய், இந்த, குத்த வச்சு உட்கார்றேன். கதை சொல்றேன், கதை. காலங்காத்தால இவங்கிட்ட கதை கேட்டு நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். யார புடிச்சு நல்ல கதை கேட்போம், குடிப்போம். டேய், உச்சா போக கூட இந்த இடத்தை விட்டு எந்திரிக்க கூடாது. பிச்சு விடுவேன், பிச்சு ராஸ்கல். கனவுலையும் வந்து டிஸ்டர்ப் பண்றாரு. நீ என்னிடம் முதலில் பேசிய அந்த வார்த்தை, தேங்க்ஸ். அந்த தேங்க்ஸுக்கு ஒரு தேங்க்ஸ். கண்ணாலே கண்ணாலே காதல் தான் சொன்னாளே, அவள் இனி என் வசந்தம். ஓ நின்றாளே நின்றாளே நெஞ்சில் தான் நின்றாளே, அவள் இனி என் சொந்தம். ஓ நெஞ்சினில் மழை தூறல்கள், என் கண்களில் மலர் கவிதைகள், என் வாழ்வினில் சொர்க்கம் வந்து இன்பம் தந்ததே. எனக்காக எனக்கே எனக்காய் வந்தாளே பெண்ணொருத்தி, அழகாக அழகின் அழகாய் இருந்தாளே பூஞ்சிருக்கி. இரட்டை பூவாய் கண்களை பார்த்தேன், ஒற்றை நிலவாய் சிரிப்பை பார்த்தேன், கொட்டும் அருவியாய் கூந்தல் பார்த்தேன், குயிலின் இசையாய் குரலை கேட்டேன். கனவுகளில் இதுவரை மிதந்து வந்தேன் காதலியை முதல் முறை கண்டு கொண்டேன். அடடா அடடா சுகம் சுகமே. கண்ணாலே கண்ணாலே காதல் தான் சொன்னாளே, அவள் இனி என் வசந்தம். ஓ நின்றாளே நின்றாளே நெஞ்சில் தான் நின்றாளே, அவள் இனி என் சொந்தம். ஓ
வார்த்தை பேசிட வேண்டும் அது போதும் ஆசை நிறையும் உயிர்கூட்டில் வாழ்ந்திட வேண்டும் அது போதும் வாழ்வும் நிறையும் அழகு சிலையாய் அருகில் வந்தாள் ஆசை மனதை அள்ளிச் சென்றாள் மலர்ந்த முகமாய் எதிரில் நின்றாள் மறக்க முடியா காதல் தந்தாள் தனிமையிலே இதுவரை இருந்து வந்தேன் துணையெனவே அவள் முகம் கண்டு கொண்டேன் அடடா அடடா சுகம் சுகமே கண்ணாலே கண்ணாலே காதல் தான் சொன்னாளே அவள் இனி என் வசந்தம் ஓ நின்றாளே நின்றாளே நெஞ்சில் தான் நின்றாளே அவள் இனி என் சொந்தம் ஓ இந்த தெருவில் தான் குடியிருக்கான்னு சொன்னானே. என்னென்ன சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் தம்பி. கொஞ்சம் பொறுத்து தான் பார்ப்போம் வராளான்னு. வேலை வெட்டிக்கு இதெல்லாம் எதுவும் போகிறதில்ல, இதே பொழப்பா போயிட்டுருக்கு. என்ன நக்கலா? அக்கறையில் கேட்டேன் தம்பி. மைனரே, இந்த தெருவில் புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கு, அதை பற்றி ஏதாவது தெரியுமா? அதை வராரு பாரு பொண்ணோட அப்பா, அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க. இவர் தான் அந்த பொண்ணோட அப்பாவா? சரியான சந்தர்ப்பம், இதனால விட்டுறக்கூடாது. சார் என்ன நீ சாயங்காலம் தானே பெட்ரோல் போட்டோம், ஏன் ஸ்டார்ட் ஆகல? வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வண்டியில் ஏதாவது ப்ராப்ளமாங்க சார்? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுப்பா. நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா? பாருங்க தம்பி பாருங்க. இவன் எதுக்கு உள்ள நுழையிறான்? எனக்கு வயசாகி போச்சுன்னு ஸ்கூட்டர் சொல்லுதுப்பா. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. பரவாயில்ல சார். இன்னைக்கு என் பொண்ணு அவசரமா போகணும்னு சொன்னா. இதான் உங்க வீடா? இதான் நம்ம வீடுங்க. சரி தம்பி சரி தம்பி. சரிப்பா நான் கிளம்புறேன். சரிங்க போயிட்டு. அம்மா கவி, கவிதா அப்பா சீக்கிரம் வாமா. இந்த ஒரு நிமிஷம் இருங்கப்பா. பார்த்து உட்காருமா. ஏதாவது ஆஃபீஸ் வேலைக்கு போகிறாலோ? போலாமாம்மா? போலப்பா. இவங்களுக்குள்ள இந்த வேலையும் நடக்குதா? ரொம்ப அழகாக தான் இருக்கா. ஓகே ஓகே, பிக்கப் பண்ணிட வேண்டியதான். பின்னாடியே போய் அவள் எங்கே போகிறான்னு பார்த்துடலாமா? இவ்வளோ நேரம் இவன் எங்கே இருந்தான்? டேய் கார்த்தி, நான் ஆஃபீஸ் போகணும்டா. டேய் டேய், நீ அப்புறம் போய்க்கலாம், அவசர வேலை இருக்குடா. போடா. சாயங்காலம் நீங்க பஸ் பிடிச்சிருக்கோமா? சரிப்பா. திருப்பூர் வரைக்கும் போயிட்டு என்னப்பா? அம்மா இப்போ ஒரு வேடிக்கை பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நான் உன்னை வழிமறிக்கிறேன்னா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? அப்புறம் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறேன். சரி சரி போ போ போ. பாத்தியா, கார்பரேஷன் டாக் பிடிக்க வர்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்கிறான். யாரு சொல்றீங்க? வேற யாரு, நான் தான். முறைச்சு கத்தணுன்னு ஓடி போயிட்டேன். கிளம்புங்கப்பா. என்ன மச்சான் சைலண்டாவே இருக்க? ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, பார்த்ததுலேருந்து அவன் நினைப்பாவே இருக்குடா. என்னடா சொல்ற? எங்க பார்த்த? எப்படி பார்த்த? கொஞ்சம் விலாவரியா சொல்றா. அவளை முதல்ல கோயில தாண்டா மச்சான் பார்த்தேன். அதான் இந்த கோயில் படிக்கட்டுல எங்களை உட்காரச்சிட்டியா? இந்த கோயில் இல்லடா மாப்ள, நான் வழக்கமா போற பிள்ளையார் கோயில பார்த்தேன். என்ன மச்சு, பிள்ளையார் கோயிலை பார்த்துட்டு முருகன் கோயில வந்து உட்கார வச்சிருக்க? இவன் வேற மச்சான், பிள்ளையார பார்த்த கையாட அவன் முருகன் கோயிலுக்கு தான் வருவான்னு சொல்லிட்டு நம்ம விவரமா தான் வர சொல்லிக்கிறான். டேய் மச்சான், அவன் தனியா தான் வந்தாளா? டேய், வந்ததுலேருந்து நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, அவனை பேச விடுங்கடா. நீ மேலே சொல்லு மச்சி. டேய், ஒரு பொண்ணை பார்த்தேன்டா தாண்டா சொன்னேன், அதுக்கேண்டா இவ்வளோ? அதுக்கே மச்சான் டென்ஷன் ஆகுற? பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு? ஆமாண்டா மச்சான், கல்யாணம்னு பண்ணா அந்த மாதிரி பொண்ணை தாண்டா கல்யாணம் பண்ணணும். என்ன மச்சான் அந்த மாதிரி பொண்ணுன்ற? அந்த பொண்ணையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போ. தேங்க்ஸ்டா மச்சான். இப்படியே உட்காந்து கனவு கண்டுக்கிட்டுறா மச்சு. டேய், தலைப்பட ரிலீஸ் ஆகுது வாங்கடா. இவன் உட்காந்து புலம்பிட்டு டேய் வாடா போலாம். டேய் தலைப்படமா என்ன விட்டு போறீங்க? நானும் வரேன்டா. டேய் மாப்பிள்ள, தலைப்படம்னு சொன்னதையும் எப்படி ஒடியாராம் பாத்தியா? வாடா மாப்பிள்ள, இன்னைக்கு உஞ்சளவு தான் பண்ணிட்டா போச்சு. ஏண்டா காலையிலேருந்து கக்கா போகாம கூட கால் கடுக்க நின்றுக்கிட்டு இருக்கோம். கதை சொல்ல வர்றேன்னு சொன்ன கௌதாரியை காணமே. இதோ வந்துட்டேன் சார். பழையபடி நல்ல கதை ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றாரோ? வணக்கம் சார். வணக்கம் இருக்கட்டும். மறுபடியும் நீ தான் கதை ரெடி சொல்ல பண்ணிருக்கேன் சார். தேங்க்யூ சார். கால் டவுசரோட போனா முழு டவுசரோட வந்திருக்கான். ஏண்டா ஒரு பணம் போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசர், நான் உட்காருன்னு சொன்னா நீ உட்காந்துருவியா? சார் நீங்க தானே? இப்போ உட்கார் உட்கார். டேய் அந்த சவுக்கியை ரெடியா வை. சார். சார் டீ சாப்பிட்றீங்களா?
இல்ல சார், எனக்கு டீ சாப்பிட்ற பழக்கம் இல்ல. அப்ப காபி சாப்பிட்றீங்களா? இல்ல சார், காபி டீ பால்லாம் சாப்பிட்றது இல்ல சார். வேற என்ன சாப்பிடுவீங்க? நமக்கு இந்த ஜூஸ் பழச்சாறு இந்த மாதிரி தான் சார். ஓ, ஜூஸ் பழம் தான் சாப்பிடுவீங்களா? நம்ம வீட்டில் பழைய சோத்து தண்ணி தான் இருக்கு. இல்லைன்னா மாட்டுக்கு வைக்கிற குளிர்தானி தண்ணி இருக்கு, குடிக்கிறீங்களா? கேவலப்படுத்துறாப்லையே. அதெல்லாம் வேணாம், பரவாயில்ல சார். நம்ம மேட்ருக்கு வருவோம் சார். அப்ப கதையை நான் வரேன் சார். என்ன பேப்பர்ல தெருவில் யாராட்ட கடை வாங்கணும்னு எழுதி வச்சிருக்கியா? இல்ல சார், ஸ்கிரிப்ட் சார். ஸ்கிரிப்ட் வந்து மைண்ட்ல இருக்கணும், பேப்பர்ல கூட கூட வந்துட்டு உன் கதையா இல்ல களவாண்ட கதையா சொல்லு. அதாவது சார், நம்ம ஹீரோயினியை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய படம் சார் இது. சார், நம்ம படத்துல மும்பை ஆர்டிஸ்ட போட்டுக்கலாம் சார். மும்பை அழகிய பொடியில் பரவாயில்ல, அவங்க வந்தா நமக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி நடிப்பாங்க சார். என்ன கோஆபரேட்? நான் சொல்றது என்னன்னா, நீ எங்க சுத்தி வர எனக்கு தெரியுது. நான் சொல்றத கேளு. முதல்ல இந்தியில ஹீரோயின் வேணும்ப, அப்புறம் ஷாருக் கான் வேணும்ப, அப்புறம் சல்மான் கான் வேணும்ப. நம்ம என்ன தமிழ் படம் எடுக்கிறோமா இல்ல ஹிந்தி படம் எடுக்கிறோமா? சார், நம்ம பாம்பேல இருந்து இறக்குமதி பண்ணி ஹீரோயினியை இறக்குனா அதை பாக்குறதுக்கு நம்ம 2 கண்ணு பத்தாது சார். புடனில 2 கண்ணு வேணுமா? டேய், கேமராமேனே ஒரு கண்ணுல பார்த்தாண்டா படம் எடுக்கிறாரு. 2 கண்ணை வச்சு என்ன பண்ண போற? பொண்ணுக்கும் கண்ணுக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல கதையை சொல்றா. சார், நான் கதையை சொல்றேன் சார். சொல்லு. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ரயில் வந்து நிக்குது சார். அந்த ஸ்டேஷன்ல ஒரு தண்டவாளம் இருக்கா? ஒரு ட்ரெயின்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்குறா சார். ஒரு ட்ரெயின்ல ஒரு பொண்ணு தான் இறங்குமா? பல பொண்ணுங்க வந்து இறங்கும்டா. அந்த பொண்ணு தான் சார் நம்ம மும்பை ஆர்டிஸ்ட். ஓஹோ, நம்ம படத்துல மும்பை ஆர்டிஸ்ட் தானே சார்? இப்ப நம்ம கேமராவை கீழ இருந்து மேல வரைக்கும் கொண்டு போய் காமிச்சோம்னா அங்கதான் சார் நம்ம மும்பை நடிகை. ஏண்டா, நீ கதை பண்ண வந்தியா சார், இல்ல சார், மும்பைல சார், போய் ரெட் சார், லைட்ல வேலை பார்க்க போறியா? இவன் அப்படியே புத்துறாப்ல தூக்கிட்டு போய் சுத்தி வேற ஆளு போட்டு 4 காட்டு நானும் ஓத்தன்ட்டையா கதை சொல்லு கேட்டு பாக்குறேன். இன்னொரு படத்தை பார்த்துட்டு வந்து அந்த கதையை சொல்றான். இல்ல அவன் சொந்த கதையை சொல்றான். இல்ல என்ன இந்த மாதிரி சொல்லு விட்டு ஏதாவது ஒரு கதையை சொல்றானே தவிர உருப்படியான ஒரு கதையை எவனுமே சொல்ல மாட்டேங்கிறானே. இந்த மாதிரி ஆளுகிட்ட கதையை கேட்டு கேட்டு நமக்கு புளிச்சு போச்சு. ஒன்னு டிசைட் பண்ணுவோம், இனிமே அடுத்தவங்கிட்ட கதையை கேட்காம கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு, நடிப்பு எப்படி? இது வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. பழைய ஓட்ட ரேடியோவை எடுத்து தூக்கி தூர போடுறா. போடாதாண்டா நம்புறேங்கிறானுங்க. கெட்டப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல. ஆமாண்ணே, கரெக்டா சொன்னீங்க. இங்க பாரு, வருஷம் 2012 ஆகி போச்சு. இன்னும் டிரான்சிஸ்ட்ல பாட்டு கேட்டுட்டு இருக்கிறானுங்க. எங்க இருந்து தேர மூடிட்டு போயா. எவன் ஏத்துக்கிறான் நல்லது சொன்னா ஊருக்குள்ள? சரி, நம்மால இந்த வழியா ஊர்ல எத்தனை பேர் இருக்கான். என்கிட்டயுமே இந்த கேள்வி கேட்டா சடப்ப இப்படி தனியா புலம்புற அளவுக்கு கேள்வி கேட்டாலையா? அவன் என்ன பண்ண பார்த்த அந்த என்ன பார்த்து அந்த கேள்வி ஏன் கேட்டான்? அந்த கேள்விக்கு எனக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? ஒரு நல்ல கேட்டா கூட பரவாயில்ல, குடிக்க கஞ்சிடாதப்ப, ஊருகா வச்சு கஞ்சி குடிக்காதப்ப, ஏன் படுக்க பாயில்லாம பழைய பேப்பரை விரிச்சு போட்டு படுப்பான். அந்த அவன் ஆத்தா இட்லி தான் எனக்கு தெரியும். அவன் ஐயா 5 ரூபா கடை வாங்கி 5 மாசமா தரல. அப்படி பிச்சைக்காரனுக்கு பிறந்தப்ப அப்படி ஒரு கேள்வி கேட்டானே. என்ன செய்யனே தெரியல, தலை விதியில அவமெல்லாம் வந்து கேட்கணும்னு எழுதிருக்காமல. அந்த எங்க இருக்காமலே தெரியலையே. இந்த கேள்விக்கு பரிசுல ஒரு படிச்சு போய் கிடைக்காமலா போயிருவான். ஏய், நம்ம ஊர்ல அந்த காலத்துல எஸ்எல்சி படிச்ச ஒரே ஆளு இவன் தான் சரியான ஆளு. இவன்கிட்ட கேட்போம். தம்பி வெளபாண்டி, நின்னு ஒரு நிமிஷம் சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அப்படி என்ன சந்தேகம் உனக்கு? சொல்லு, என்னன்னு தீர்த்து வைக்கிறேன். தீர்த்து வைப்பேளா? கண்டிப்பா தீர்த்து வைக்கிறேன், சொல்லு. நேத்து என்ன பார்த்து ஒரு விளங்காத பேய் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்னு சொல்லு. அந்த என்ன பார்த்து கேட்கான். ஓஹோ, ஏல என்ன இப்படி பாக்க? ஏன் கேள்விக்கு பதில் சொல்றா? நீங்க சொல்ல வேண்டியது தானே? எதை வச்சு அப்படி சொல்லுத? அண்ணாச்சி, இங்க வாங்க. மனுஷானி, மனுஷ பேரா நீ? நான் வாங்கிட்டு போய் கழிக்கிட்டு பாரு. ஓடியாமா. உண்மையை சொன்னா எனக்கு டென்ஷன் ஆகுது. ஓட்டி வர கடவுளே. ஓடியாமா. இந்த திசையில இருக்காத. குளிக்காம கோட் போட்டுருக்கான். எந்த நாத்தம் ஆறுது? போன நாத்தம் அடிக்கல. இந்த ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறத சொன்னாங்களே. ஐ
இதுதான் சரியான சந்தர்ப்பம். வண்டி சாவி எங்க? ஏண்டா தலை படம் சூப்பர் இல்ல? ஆமா மாப்பிள்ள, படம் சூப்பர். போப்பாட்டி வயசான காலத்துல சாப்பிட்டு பியூட்டி பார்க்க வந்தா பாட்டி எப்ப பார்க்க இப்படி வராது. பொண்ணு வயசான சேர்க்கறியே? காலத்துல உயிரை போ, வாங்கிட்டு போ. இம்சா பண்ணுதுடா மச்சான். நம்மள உருப்படுறதுக்கு யாரும் விட மாட்டாங்கடா. ஆமா மச்சே, விட மாட்றாங்க. அதை விடுங்க, விட நமக்கு எப்படி ஆகி போச்சு? மாட்றாங்க. சரியில்லை, பிள்ளைங்களும் சரியில்லை. ஏன்பா நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் தானே? என்ன மாதிரி நீங்களும் ஒரு மனிதன் தானே? உருப்பட மாட்டீங்க. இவர் பெரிய போயா, கண்ணகி போயா, போயா, சாப்பிடுறாரு. போயா, போயா. போயா, போயா, திரும்பி பார்க்காம போயா. மச்சி, நேத்து சினிமா தியேட்டர் வாசல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். நானும் படிப்படியா பார்த்தேன். அப்படியே உருகிட்டேன்டா நான். என்னடா சொல்ற? உன்னோட dressing sense ரொம்ப நல்லா இருக்குடி. பண்றா Thanks டி. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒரு நான் பார்ப்பேன். hair மச்சான் straightening உனக்கு பண்ணியா காட்டுறா. என்ன? மச்சான் உன் ஆமாண்டி. கண்ணு டேய் மாப்பிள்ள, அந்த இந்த பொண்ணு hair தப்பு straightening பண்றாங்க. எல்லாம் பண்ணும்போது நல்ல பார்லரா போகணும். இல்லாட்டி முடிவெல்லாம் நிறைய கொட்டுதுன்னு சொல்றாங்க. உனக்கு ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? மச்சான், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு ரொம்ப அழகா இருக்குடி. அப்படியா? ஏன் காக்காய் பாரு. சூப்பர் கடா. அத போய் சூப்பர்னு சொல்றான் ஏய் பாரு. வாடி போலாம். டேய் மச்சான் போறடா. வேகத்தை பார்த்தா ஓகே போல இருக்கு. பையனுக்கு சைத்தான் என்னடா திமிரா உனக்கு? ஆமா திமிர் தான். என்ன வேணாண்டி, இப்ப? வாடி போயிடலாம். ஏய் நீ சும்மா ரெடி. இவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. உன்னா செருப்பு பிஞ்சிடும்டா, ஜாக்கிரதை. கல்லுல அடிச்சதுக்கே செருப்பி பிஞ்சுன்னு சொல்றோம். இடுப்பு பிடிச்சா நீ வாடி. மச்சானே கை வச்சிட்டு போறாளே. என் மேலேயே கையை வச்சுட்டான் யாருன்னு தெரியாம. இவன் மட்டும் இன்னைக்கு கிடைக்கட்டும். அவளை என்ன செய்யறோம் பாரு. பொழக்கிறேன்டா அவளை. இன்னைக்கு மட்டும் வரட்டும்டா. அவளுக்கு இருக்கு. மாப்பிள, அவ உன்னை அப்படி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பலார்னு கொடுக்க வேண்டியதானே? என்ன நல்லதான் பார்த்துட்டு இருக்கியா? வா மாப்பிள போலாம். இன்னைக்கு விட்டுட்டுனா இன்னைக்கு கிடைக்கட்டும் பாடுறா. இந்த வழியா தான்டா வந்தா. வரட்டும் பாடுறா. டைம் வேற ஆச்சு, இன்னும் காணும். என்ன பண்றது? டென்ஷனா இருக்குடா. மச்சான் இவ்வளவு நேரம் ஆச்சு, இதுக்கு மேல வர மாதிரி தெரியல. பேசாம அவ இடத்துல போய் தூக்கலாம்டா. கரெக்டா நான் மச்சான், வரேன் மச்சான். வாங்கடா போலாம். கிளம்புடா. ஹைடா மச்சான், எங்கடா அவசரமா கிளம்பிட்டீங்க? டேய் மச்சி, என்னை ஒருத்த அடிச்சிட்டாடா. வாடா அவளை தூக்கலாம். மச்சி தயவு செஞ்சு இந்த பொண்ணுங்க விஷயத்துக்கு என்ன கூப்பிடாதீங்க. என்ன மச்சி? வா மச்சா கிளம்பலாம். போங்கடா. வேஸ்ட்டுடா. போற போக்கே சரியில்லையே. போங்கடா போங்க, வாங்கி கட்டிக்காதீங்க. என்னடா மாப்பிள்ள, அந்த பொண்ணு வருவானா? இன்னும் ஆளையே காணோம். இருடா மச்சான், அவள் கண்டிப்பாக வரணும். இந்த வழியா தான் வருவா. சரிடா பாத்துடலாம். டைம் ஆகிட்டே இருக்கு. இன்னும் காணவளை வந்து தான் நான் உன்னை யாராவது ஐயாளுக்குள்ள வராங்களான்னு. டேய் அவன் அப்பனோடாடா. மச்சான் தூக்குடா. அவங்க அப்படியே சேர்த்து தூக்கிடலாம். அப்பன்னு சேர்ந்துட்டாளா? சீனு போடுறா. என்ன லுக்கு? போங்கடா. எவனாச்சும் இங்க பார்த்தேன் தொலைச்சு போடுவேன். தொலைச்சு போங்கடா. டேய் சீக்கிரம் வாடா. டெட் பாடி மாதிரி இருக்கான். டெட் பாடியா இருப்பான். ரொம்ப நன்றி தம்பி. அன்னைக்கு ஒன்று ரோட்ல வச்சு தப்பா பேசிட்டேன்.
வரேன்ப்பா. இவ்வளோ சீக்கிரம் சிக்குவானு எதிர்பார்க்கவே இல்லை. டேய் இது நல்லதுக்கு இல்லை. அடப்போடா, இப்போ தான் கண்ணில் பேச ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து வாயால் பேசுவோம். அதுக்கப்புறமா நீ எக்கேடாவது கெட்டு போடா, எனக்கு என்னடா. ச்சே, நீ உருப்பிடவே மாட்ட. இவன் ஏன் இந்த அளவுக்கு சலிச்சுக்கிறான்? அப்பா எல்லாம் பூரா கூட அல்ல கையா இருக்கு. ஒரு நல்ல கை கதை சொல்ல வந்து சேர மாட்டேங்குது. தயாரிப்பாளரோ நல்ல கதையும் கிடைக்க மாட்டேங்குது. வணக்கம் வணக்கம் சார், உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். என்ன பார்க்க என்ன விஷயமா வந்தீங்க? சார், உங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு நல்லா தெரியும் சார். எங்க அப்பா அம்மாவை தெரிஞ்சு என்ன பண்ண போற ராஜா? சார், நீங்கள் புதுசாக படம் பண்ண போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். படம் பண்ண போறதா இந்த ஊருக்கே தெரியுமே. சார், எனக்கு இப்போ தான் சார் தெரியும். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சார், நான் வந்து சினிமாவில் தான் சார் இருக்கேன். இருந்துக்க. அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணாமலேயே டைரக்டர் ஆகலான்னு வந்திருக்கேன் சார். எப்படி? புது கதையாக ஒன்று வச்சிருக்கேன் சார். அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். இன்னும் நீ ஆகப்பாட ஒர்க் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள படம் பண்ணலாம்னு ஆசைப்படுற இல்லையா? சார், இப்போ வந்துட்டு நல்ல கதை இருந்துச்சுன்னா சூப்பர் கேமராமேனை வச்சுக்கிட்டு சீக்கிரமா ஷூட்டிங் போயிடலாம் சார். அப்படிங்கிற? அப்படிதான் சார். ஒரு கேமரா வச்சு நல்ல கதை இருந்தா நீ பண்ணிடுவேன் சார். சரி, கதை? என் கதை மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு சார். நிஜமா? ஆமா சார். எங்க கதையை ஒரு லைன் சொல்லு பாப்போம். சார், இவங்க உங்க நண்பர்களா சார்? இல்ல, இவங்க எல்லார் கதையும் கேட்டா நீ கதை சொல்லாம ஓடி போயிருவ. பரவாயில்லையா? ஒரு நிமிஷம் இதை பிடிங்க, நான் ரெடி ஆயிக்கிறேன். எது ஓடுறதுக்கா? மாட்டிக்கிட்டான். கரெக்ட். இது வரைக்கும் நான் தேடுறது என்னன்னு கேட்டேன்னா, ஒரு தொப்பி, ஒரு கிளாஸ், ஒரு டவலோட எந்த டைரக்டர் வரவே இல்லையே. பெர்ஃபெக்டா நீ வந்திருக்கிற. ஆனா கதை மட்டும் பெர்ஃபெக்டா இருக்கணும். என் கதை ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும் சார். சொல்லு சார். கதை என்னன்னா, ஓபன் பண்ணா, ஐயோ கன்றாவி, ஏற்கனவே 4 பேர் ஓபன் பண்ணி தான் இங்க நிக்கிறான் சார். கதையை ஓபன் பண்ணாதானே சார் சூப்பர் சீன் ஒன்று வரும். அத கேமராமேன் பார்த்து பாரியா. நீ கதையை சொல்லு. முதல் சீனே ஒரு சாவு வீடு சார். கிழிஞ்சது போ. எடுத்தோன்னே இலவு வீடுனா எப்படிடா விளங்குங்க சார்? அந்த சாவு வீட்டுல ஒரு புணம் படுத்து கிடக்கு சார். ஐயோ கன்றாவி, சாவு வீட்டுல புணம் தான் படுத்து கிடக்கும், வேற என்ன படுத்து கிடக்கும்? சார், நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க சார். சரி சொல்லு. புணத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஓன்னு ஒப்பாரி வைக்குது சார். ஐயோ, இலவு வீட்டுல ஒப்பாரி தாயா வைப்பான், முளப்பாரியா எடுப்பான். மேட்ருக்கு வா சார். அந்த அம்மா ஏன் அழுகுதுன்னு கொஞ்சம் கேளுங்க சார். சாவு வீட்டுல அழுகத்தாயா செய்வாங்க, அதை போய் ஏன்னு கேட்கணுமா? சரி, ஏன்? அது வந்து சார், அந்த ஊர்ல எல்லா ஆம்பளை பசங்களுமே அப்பப்ப செத்து போய்கிட்டே இருக்காங்க சார். போய் தொலையட்டுமே. இந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தனக்குன்னு இருந்த 2 பசங்களும் செத்து போயிட்டாங்க. இந்த அம்மா வந்து ஒண்டி கட்ட சார். அந்த அம்மா புருஷனும் செத்து போயிட்டானா? ஆமா சார், அதான் செத்து கிடக்காரா சார். அதுக்காக என்னைய வாழ்க்கை கொடுக்க சொல்றியா? இல்ல சார். என்ன சார் இப்படி கேட்டீங்கன்னா? சரி சரி கேளுங்க சார். அங்க ஊர் தலைவர் ஒருத்தர் இந்த அம்மா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு சார். சரி. இப்ப நேரா அந்த ஊர் தலைவர் இந்த அம்மா கிட்ட வந்து, நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னாரு சார். வச்சுக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல சார், நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற மாதிரி சொல்லலாம் சார். புரிஞ்சு போச்சு. இலவு வீட்டில் ஒரு கல்யாணம், இதான உன் டைட்டில்? இல்ல சார், அந்த அம்மாவுடைய முகத்துல ஒரு பொன் சிரிப்பு வருது சார். சரி. இப்போ நம்ம யாருமே இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, இப்போ நமக்கு ஒருத்தர் வந்துட்டாரே அப்படின்ட்டு நேரா அந்த பொணத்தை பாக்குது. இப்ப அந்த ஊர் தலைவரை பாக்குது, அந்த பொணத்தை பாக்குது, ஊர் தலைவரை பாக்குது. அந்த அம்மாவுக்கு ஒரு க்ளோஸ், ஊர் தலைவருக்கு ஒரு க்ளோஸ். பக்கத்துல பொணம் படுத்து கிடக்கலாம் சார், அதுக்கு ஒரு டைட் க்ளோஸ் சார். 3க்கும் மாத்தி மாத்தி க்ளோஸ் 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 எடுத்துக்கிட்டு இருப்பேன். நல்ல க்ளோஸ்ல சார். இதோட படம் க்ளோஸா? இல்ல சார், இனிமே தான் சார் சூப்பர் மேட்டர் இருக்கு. இனிமே தான் மேட்டர் இருக்கா? வா
இப்போ அந்த ஊர் தலைவர் நேரா அந்த அம்மா கிட்ட வந்து நைஸா ஒரு வார்த்தை கேட்கிறார் சார். என்ன உன்னை கட்டிக்கட்டுமாண்ணா? இப்போ அந்த அம்மா பணத்தை பார்த்தது, தலைவரை பார்த்தது, பணத்தை பார்த்தது, தலைவரை பார்த்தது. இப்போ ஒரு டிசைடிங்க்கு வந்தது. அடுத்த மேட்டர் சொல்லு. இப்போதான் சார் அந்த அம்மா ஒரு தெளிவான முடிவு எடுக்குது சார். நமக்கு வாழ்க்கை கொடுக்க ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்ட்டு. இப்போ சார் அந்த தலைவர் சொன்னது இந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, அவருடைய கையை பிடிக்குது. அப்ப இதோட இன்ட்ரோலா? இரு நான் இன்ட்ரோல் சார் சார் இல்ல சார், இன்னும் கதை முடியல சார். இப்போதான் சார் கதையோட முக்கியமான சீன் இருக்கு. சொல்லு. இப்போ நேரா 2 பேரும் கிளம்பி ஒரு கோயிலுக்கு போனாங்க சார். சரி. ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு கோயிலுக்கு போனாங்க சார். அந்த கோயில போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த அம்மா கழுத்துல ஒரு தாலி எடுத்து கட்டி அந்த அம்மாவை தான் மனைவி ஆக்கிட்டார் சார். சூப்பர். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இளவு வீட்டில் ஒரு கல்யாணம். இதுக்கு எண்டு என்ன? இதோடைய எண்டுனா இல்ல சார், இப்பதான் கதைக்கே வரோம் சார் நம்ம. சரி வா. இப்போ இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு போய் குடும்பம் நடத்துறார் சார். சரி ஓகே. டேய் உருட்டு கட்டையில எடுத்து விடா. இந்த அம்மாவுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறகுது சார். கல்லு கட்டையில பிறகு விடா. அந்த ஆண் குழந்தையே நீங்க தான் சார். டேய் அந்த கல்லு உருட்டு கட்டை ரெடி பண்ண சொன்னேன். எங்கடா? கல்லு ரெடி. ஏண்டா என்ன பார்த்தா ஒரு பணம் போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசர் உனக்கு வப்பாட்டி பையமாய் தெரியுதா? அப்படியே இருக்கு சார். காதை மட்டும் கடிச்சு போறேன். இன்னும் காணுமே, டைம் வேற ஆச்சு. அப்பா இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா? சரிப்பா, இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு ஆபீஸ் லீவ் போட்டுறவா? ஒரே செகண்ட். பேசாம இந்த வண்டியை வித்துட்டு வேற ஏதாவது நல்ல வண்டி வாங்கிக்கோங்களேன்ப்பா. ஏன்பா இந்த வண்டியை வச்சிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் பா. இந்த வண்டி பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. இப்போ ஒரு செகண்ட் பாருங்க, ஸ்டார்ட் ஆகுது பாருமா. வண்டி ரிப்பேரா? அட நீ வேறப்பா, வண்டியில எந்த ரிப்பேர் கிடையாதுப்பா, நல்ல கண்டிஷன் இருக்குது. ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். இப்போ பாரு ஒரு செகண்ட் ஸ்டார்ட் ஆகுது பாரு. ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்ல, ஃபுல்லாவே ட்ரபிள் தான். என்னைக்கு தான் நீங்க ஒத்துறீங்க உங்க வண்டி ப்ராப்ளமா இருக்குன்னு? பாத்தியாப்பா? சார் நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? சரிப்பா, நான் போய் இறங்கிக்கிறேன். ஓகே சார், ஓகே ஓகே. நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா சரி. சரிப்பா, கிளம்புறேன். பை. ஜஸ்ட் மிஸ். இவனை வேற சமாளிச்சாகணுமா? என்ன வீட்டு மேல காக்காயா? உங்க வீட்டு மேல காக்கா தான் வரும், கொக்கா வரும். என்ன வண்டி ரிப்பேரா? ரிப்பேர் எவன்டா சொன்னா? ரிப்பேர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் உதவி பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வேலைய பார்த்துட்டு போ. இப்படி சொன்னா எப்படி? அப்படிங்கறியா? வாங்க தள்ளு. போலாம். தள்ளு. ஏண்டா டேய் டேய் உன்னதான்டா மனுஷன் கூப்பிட்டா திரும்பி பேசுடா. ஏண்டா நான் தெரியாம தான் கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் ஆகாயத்தை பார்த்துட்டே போறிய, காக்கா பீ வேண்டுமென்னு பயமா உனக்கு? எதுக்கு ஆகாயத்தை பார்த்துட்டே போற? பொண்ணுக்கு தான் தலை குனிஞ்சு நிலம் பார்த்து நடப்பாங்க. நான் மைனரு, அதான் வானத்தை பார்த்து சும்மா கம்பீரமா நடக்கிறேன். இப்ப தெரியுதா என்னை பத்தி உங்களுக்கு? தாண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி எல்லாம் அக்கிரமா பேசிட்டு இருக்காங்க. என்னென்ன சொல்றீங்க? ஆண்டா இந்த வேலையை பண்ணா வெட்டியே சுத்திக்கிறேன், கதிர் வேலை பேசிக்கிறாங்கடா. எவனா சொன்னது என்னை பத்தி? இதை பிடிங்க. ஏண்டா சர்க்கஸ் காட்ட போறியா? இங்க பாருங்கண்ணா, ஊருக்குள்ள என்னை பத்தி எவனா தப்பா சொன்னது? ஷர்ட் போட்டிருக்கிறேன், உள்ள பனியன் போட்டிருக்கிறேன், வேசி கட்டி இருக்கிறேன், உள்ள ஜட்டி போட்டிருக்கிறேன். எவனா சொன்னது என்ன வெட்டி பையன்ட்டு? நூண்டு பேசுறதுக்கே வேச்சி அவுத்துட்டு போறான். இன்னும் கொஞ்சம் நிறைய பேசியிருந்தானே எல்லாத்தையும் அவுத்துருப்பேன் போல. வீட்லயா சிவனேன்னு இருந்திருப்பேன். வாங்க மெக்கானிக் ஷெட் போலாம் கூப்பிட்டு வந்துட்டு வாதிலே விட்டு போட்டு போயிட்டான். வணக்கம், நல்லா இருக்கலா? வாங்க வாங்க வாங்க. ஆமாம் ஆமாம், எலெக்ஷன் ஒரு ஓட்டு துவைச்சேன். ஆமாம் ஆமாம். ஓடுங்கடா ஓடுங்க. இந்த மைனர் பார்த்தா உங்களுக்கு கூட கிண்டலா தெரியுது. என்னை பார்த்து சும்மா சுத்துறன்னு சொல்லிட்டானே அவன். என்னை பார்த்து வெட்டி பையன் சொல்லிட்டானே அவன். எனவே கொசு வரட்டானா? அந்த பொடை அடிச்சோட பொரட்டாசி மாசம் தான் எந்திப்பாமா. இல்ல பொம்பளை பிள்ளை லாங்க இடத்துல வெட்டில பாலியே அத கெட்டிட்டு பீச் பண்ண தெரியுமா? என்ன பேச்சு? வாங்கண்ணாச்சி. ஏய், அவன் அப்படித்தான் வெட்டி பையன் சொல்ற, நீ வெட்டி பையன் சொல்றடா பரதேசி. ஏய் கையில கொல்ல நடந்து
பார்த்தா அந்த வார்த்தை சொன்னேன் உனக்கு என்ன பண்றேன் பாரு டேய் நீ செத்தடா நீ மவனே. டேய் நாம் சமாதானம் போயிடலாம்டா ஓடிடுறா கல்யாணத்துக்கு வேட்டி வேட்டி கொடு செத்துட்டி செத்துட்டி அரிக்கி என் பேர் கார்த்திக். உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் கவிதா. உங்க பேரு ரொம்ப நைஸ்ங்க. பாத்து மெதுவா. தேங்க்ஸ்ங்க. மறுபடியும் எப்ப மீட் பண்ணலாம்? பார்க்கலாமே. இவன் வேற அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கானே, என்ன பண்ணுறது? நம்ம லவ் பண்ணுற மேட்டரை சொல்லிடலாமா? என்ன மச்சான் ஒரு டென்ஷனா இருக்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எதையுமே சொன்னாதான்டா தெரியும். உங்களை மாதிரி எனக்கு கார்த்தின்னு ஃப்ரெண்ட் இருக்கான் தெரியுமில்ல? தெரியும்டா, ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட நேர்ல பார்த்தது இல்லையா? அது இப்போ ரொம்ப அவசியமா? அவன் இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா உனக்கு? சொல்லு. நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னதுக்கு என்ன அப்ப? அந்த பொண்ணை அவன் என் பைக்கில் ஏற்றிட்டு போயிட்டான்டா. என்ன கொடுமை சிவாஜி இது. ஏற்கனவே பொண்ணுங்க விஷயத்துல மோசமானு சொல்லியிருக்கிற, ஏதாவது பண்ணி தடுக்க வேண்டியதாண்டா. டே மாப்பிள, அவன் ஏத்திட்டு போனாலும் பைக் ஒன்று தான்டா. மாப்பிள சீரியஸான நேரத்தில் ஜோக் அடிக்காதடா. இப்போ என்ன பண்ணுன்ற? உன் ஃப்ரெண்டை கார்த்திகை வான் பண்ணி விட்டுறலாமா? இல்லைடா, உங்களை மாதிரி அவனும் எனக்கு உயிர் நண்பன் தான்டா. அப்போ நேராக அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் உனக்கு காதலிக்குன்னு சொல்லு, ப்ராப்ளம் சால்வ். நான் சொல்லி அவன் என்ன தப்பாக நினச்சிட்டானா? அப்போ அந்த பொண்ணை காட்டு, நாங்கள் போய் பேசுகிறோம். என்ன மச்சான் விளாடுறியா? இப்போதான் ஒரு பொண்ணு பிரச்சனை மாட்டி அடி வாங்கிட்டு வந்திருக்கோம், அதுக்குள்ளேயுமா? ஆத்தாடி நான் வரலப்பா, ஆளை விடு. என்னடா பொண்ணு பிரச்சனை சொல்லிட்டு போறான்? நல்ல நேரம். என்னடா பிரச்சனை? அதை விடுறா, என் மேலே ஒருத்த கையை வச்சுட்டான், அவனை பழி வாங்காம விட மாட்டான். என்ன விஜய், யாரா அவன்? உன் ஃப்ரெண்டு எவனையோ பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் கோயிலில் உட்காந்துக்கிட்டு. அதை விடுங்கண்ணே. நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல உன் வீட்டுக்கு எதிரில் ஒரு பொண்ணு இருக்குது இல்ல? ஆமா. அட அவங்க அப்பன் கூட ஓட்ட ஸ்கூட்டர்ல சுத்திட்டு இருப்பானே. ஆமா இருக்காங்க, அதுக்கு என்னப்பா? அவர் பொண்ணு நான் உயிருக்கு உயிரா இந்த கதிர்வேலுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி டெய்லி 500 படி ஏறி சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா. அந்த பொண்ணு எனக்கு தான். அடுத்து ஒரு பிரச்சனையா? என்ன வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம இருக்க? மௌன விரதமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் பேசாம இருக்க? இல்ல, நான் உங்களை முதல் தடவையே அப்படி தனியா மீட் பண்றது இதான் முதல் முறை. அதனாலதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்ன இப்படி பாக்குற? இப்படி பார்க்காத. நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்லை. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. இது சீரியஸ். உன்னை முத பார்த்த அந்த ஞாபகம் இருக்கு. அப்போ நீ எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணின்னு எனக்கு தான் தெரியும். அப்படி என்ன நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்? அது எப்படி உங்கள்கிட்ட சொல்றேன்? ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்கப்பா. அது அப்பா, நான் என் ஃப்ரெண்டோட இருக்கேன். சாரிப்பா, இப்போ உடனே வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. சாரி கார்த்தி. என்ன அதுக்குள்ள கிளம்புற? அப்பா கோயில் கூப்பிடுறாரு, அதான். இப்போதானே தனியாக பேசுகிற அளவுக்கு வந்திருக்க. இன்னும் கூடிய சீக்கிரம்
பார்த்துட்டே இரு. படிக்கட்டு ஏறி ஏறி காலு தான் வலிக்குதே தவிர பொண்ணு கிடைச்ச பாடு இல்லை. அப்பா முருகா, எத்தனை படிக்கட்டு வேணாலும் ஏறுறேன், எனக்கு அந்த பொண்ணு வேணும். என்னப்பா சொல்லுங்கண்ணே. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கண்ணே. இந்த தடவை நம்ம தானே ஜெயிக்க போகிறோம். அப்படிங்கிற உங்களை வேற பார்த்துட்டோமா? கட்சி வேலையெல்லாம் எப்படிப்பா நடந்துட்டு இருக்கு? அதுவும் நல்லா போயிட்டு இருக்கண்ணே. என்ன கதிர் வேலை? கோயிலுக்கு சாமி கும்பிடுறக்கா? கோயிலுக்கு சாமி கும்பிடத்தான் வருவாங்க. இது கூட தெரியல நீங்களாம் ஜெயிச்சு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்களா? ஏ உடப்பா பாவம், அவனை போய் நீ சொல்லு. சும்மா விடு தம்பி, நானே ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அட சாமிகிட்ட சொல்லலான்னு 500 படி நடந்து வந்திருக்கிற நீங்க என்னடானா வம்பு பண்றீங்களே? எல்லாம் என் நேரம். அவனே ஒரு காமெடி பீஸு, அவனை போய். ஹலோ சொல்லுங்கள், நான் தான் பேசுகிறேன். அண்ணன் கொஞ்சம் வேலையாக இருக்கார். சரி நான் வந்து பார்த்துக்குறேன், வச்சுறேன். யாருப்பா போன்ல? சங்கர்லிங்கண்ணே, பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனையாமா, நம்மளை வர சொல்கிறானே. அவனுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு. ஏற வண்டியில் மலை ஏறி முருகன் கோயிலுக்கு வந்தா எப்போவுமே சக்ஸஸ் தான்டா. என்ன ஒருத்த அடிச்சான்னு சொன்னல, அவன் தானே இவன். என்னடா சொல்ற? விரட்டுறா வண்டி. நிறுத்துறா, நிறுத்துறா நிறுத்துறா. அண்ணா இப்படின்னா அவனை விடக்கூடாதுண்ணா இன்னைக்கு. நிறுத்துறா, நிறுத்துறா நிறுத்துறா நிறுத்துறா. நிறுத்துறா. ஏய் நீ தப்பிக்க நினைச்சா முடியாதடா. அண்ணா அவனை விடாதண்ணா, விடுறா அவனை. ஏய் நிறுத்துறா நிறுத்துறா. உன்னை உண்டில நாக்கிறோம் பாரு. என் மேல கையை வச்சுட்டா இவன் தானா? நான் சொல்ற கிட்டக்க மாட்டேன். புடுங்க அவனை, கொல்லுறானே, கொல்லுறா. நிறுத்துறா, ஏய் நிறுத்துறா, நிறுத்துறா, டேய் நிறுத்துறா, நிறுத்துறா, டேய் விடாதண்ணா அவனை, விடாதண்ணா. பார்த்தால 100 120 பேர் ஸ்பீட்ல அப்படி போறது. ஆமா, அங்க போய் எங்கேயோ வரதுல டாம்னு முட்டி மண்டை உடைஞ்சு கால் கால் ஆமாங்க அண்ணாச்சி, ஆமாங்க 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 அண்ணாச்சி. சீக்கிரம் போடு. டேய் இந்த வழியா கருப்பா ஒருத்தன் பைக்ல போனானா சார்? ஏய் அந்த டப்புன்னு அடிச்சு பண்ண தெரியுமா? உங்ககிட்டே கேட்டான், என்கிட்ட தானே கேட்டான். முந்திரி கொட்ட மாதிரி முந்துத தம்பி. பீச்சங்கை பக்கத்துல ஒரு 100 பேர் ஸ்பீட்ல போ, அவனை எப்படியா பிடிச்சிக்கலாம். போ டேய் வண்டி ஆடுறா. போ 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 சாவுக்கு போறான். அண்ணாச்சி அவன் முன்னாடியே என்ன திட்டுறீங்களா அண்ணாச்சி? அண்ணாச்சி என்ன ரூட்டை மாற்றி விட்டீங்க? இல்ல கார்ல போறவன் வில்ல. சரிங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் படங்கள் பார்த்திருக்கியா? பார்த்துருக்கேன் அண்ணாச்சி. அதுல யார் விரட்டுவா? வில்ல வந்து ஹீரோ விரட்டுவான், வில்ல ஹீரோ விரட்டுவான். ஆமா. இப்ப வில்ல ஹீரோ விரட்டிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவை காப்பாத்தலன்னா அந்த ஹீரோவை இந்த வில்ல அடிச்சு விட்டுருவோம்ல. ஆமாங்க. அதுக்கு தான் நீ சீட்டை போடு. சரிங்க அண்ணாச்சி. வாரால இந்த பொண்ணு தானே அவ. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? ஆடி உள்ள. தூக்குடா அவள. இவன் தானே புடினா, தூக்குன அவள. போடி ஸ்கிரீன் கட்றா. போடி நான் எடுடா. ஹலோ. டேய் எங்கிட்ட நீ டேக்கா கொடுத்துட்டு ஓட பாக்குறியா மவன? அதனால தான்டா உன் ஆளை தூக்கிட்டோம். எப்படி இருந்தாலும் நீங்க வந்து தான்டா ஆகணும். வாடி மாப்பிளங்க. என்ன சொல்ற? டேய் இங்க வராம பாரு, அவனை தூக்குடா. டேய் போங்கடா. பழைய முடிவு வந்துட்டு அடிவாங்க போறோமா?
நம்மளும் முறைச்சு பார்ப்போம். மாட்டினாடாம்மா அவனை. யாரு மேல கால வைக்க? வாடா. வாடா. ஏய். வா. வாடி மாப்பிள்ள என்ன வந்துட்டல, என்னடா பண்ண போற? கொன்றுவேன். வா. எஸ்கியூஸ் மீ. எஸ். நானும் உங்கள் ஆஃபீஸ் வழியாக தான் போகிறேன். வேணா ட்ராப் பண்ணட்டுமா? நோ தேங்க்ஸ், நானே போய்க்கிறேன். இல்லை, தனியாக போகிறீங்களேன்னு சொன்னேன். இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். ஹலோ, நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா? நானே போய்க்கிறேன்னு சொல்றேன்ல, போங்க போங்க. சங்கிலியப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். இது வரைக்கும் பல பேர் வந்து என்கிட்ட கதை சொல்லியிருக்காங்க. ஒரு கதை கூட எனக்கு பிடிக்கல, உருப்படியாகவும் இல்லை. கதையை கேட்டு கேட்டு என் காசு தான் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல டைரக்டரா நல்ல கதையோடு அனுப்பி வைங்க. உங்க ஆசீர்வாதத்தோட படத்தை ஆரம்பிக்கிறேன். அமோக வெற்றி அடையணும். சூப்பர். எந்த கதை யோசிச்சாலும் பழைய கதையோட ஜாடை வருதே, என்ன பண்றது? என்ன யோசிக்க சொன்னா ஒவ்வொருத்தனும் தாவாங்குட்டில தபேலா வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன ஏதாவது கதையை யோசிச்சிங்களா? ஆமா சார். சொல்லு சார். இன்னைக்கு அம்மா சென்டிமெண்ட்ல ஒரு படம் பண்ணா தியேட்டர்ல நல்ல அமோகமா ஓடும் சார். ஆடியன்ஸும் படம் பார்த்துட்டு வெளியே வரையில ஒரு சொட்டு கண்ணீர் விடுவாங்க சார். எது? கண்ணீர். கண்ணீர் வெளியே வரையில ஒரு சொட்டு கண்ணீர் விடணுமா? ஆமா சார். வெளியே வர்றவன் படம் பார்த்துட்டு கண்ணீர் விடுறானோ இல்லையோ, படம் எடுக்கிற ப்ரொடியூசர் நான் கண்ணீர் விடுவேன். வேற ஏதாவது கதையை சொல்லு. நீ சொல்லு. நீ சுமார். சார், எனக்கு ஒரு ஐடியா சார். இல்லாட்டி ஒரு படம் எடுக்கலாமா சார்? அப்படியே செருப்பால் அடிச்சு பாரு. எந்திரி எந்திரா. அவன் கபடி விளையாட்டு எடுக்கிறான், கிரிக்கெட் விளையாட்டு எடுக்கிறான். ஏன் பக்கத்து வீட்டுல விளையாடு, அந்த அம்மாட்ட விளக்கமா தடி வாங்குவேன். அதெல்லாம் வாங்கிட்டு தானே வந்துருக்கேன். ஏண்டா ஒரு நல்ல யோசனை பண்ணுங்கன்னா யாருக்குமே வராதா? இந்த பார், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. 4 நிமிஷம் டைம் தரேன். 4 பேர் மூளையை கசக்கி ஏதாவது ஒரு நாட்டை பிடிங்க. யோசிங்க. 4 நிமிஷத்துல பிடிக்க சொல்றாரு. பாகிஸ்தானா, துபாயா, இல்ல அபுதாபியா? சார், நாங்க 2 பேரும் யோசிச்சு ஒரு நல்ல அவுட்லைன் ரெடி பண்ணிருக்கோம் சார். ஒருத்தன் யோசிச்சாலே விளங்காது, இதுல 2 பேர் சேர்ந்து யோசிச்சிருக்கீங்களா? சொல்லு. இரு,
ஒருத்தன் கஷ்டப்பட்டு 50 கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கா சார். அத 4 பேர் சேர்ந்து அந்த பணத்தை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறானுங்க சார். அப்புறம் அந்த 4 பேர் சேர்ந்து அந்த பணத்தை அழிச்சாங்களா இல்லையா, இது அவுட்லைன் சார். சார் அப்ப பணம் சேர்த்து வச்சிருக்க 50 கோடி ரூபாய் நானு, அந்த பணத்தை அழிக்க வந்த 4 கவுதாரி நீங்களா? அப்படியே போட்டேன்னா மரியாதையா வேற ஏதாவது யோசனை பண்ணி சொல்லுங்க. தயிர் தலையா நல்ல கதையா சொல்லுங்க, அடி பிச்சு போடுவேன் 4 பேர்த்தையும். சார் இங்க எதுவும் யோசனை வரல, ஊட்டில 1 மாசம் ரூம் போட்டு கொடுங்க, நல்ல கதையா நான் ஏற்பாடு பண்ணி தரேன். எது இங்க உங்களுக்கு மூளை வேலை செய்யாதா? ஊட்டியில ரூம் போட்டு கொடுக்கணுமா? ஏன் காஷ்மீர்ல ரூம் போட்டு தரேன், பிளைட்ல போறீங்களா? டேய் இந்த மூஞ்சிய வண்டலூர் ஜூக்குள்ள கூட நுழைய விட மாட்டான்டா. இன்னொரு தடவை எவனாவது ஊட்டி கீட்டின்னு பேசி என் பணத்தை அழிக்க முடிவு பண்ணீங்க, 4 பேர் ஊட்டியும் திருகி இப்படி திருகி. டேய் அந்த 4 காலமாட்டி அவுத்து விட்டு இவங்களை மேய்க்க விடுறா. ஏற்கனவே கக்கூஸ் கழுவி இருக்கும், இன்னும் காலமாட்டி கழுவுங்க. காலமாட்டை வேற மேய்க்கணுமா? Cheers டா மாப்ள. Cheers. எவ்வளோ சந்தோஷமா இருக்கிய சொல்றா. நான் உன்ன மாதிரிலாம் கிடையாதுடா, கண்ட வெட்டலாம் போகிறதுக்கு. ஐயோ அதுக்கெல்லாம் மனசுல தில்லு வேணும், கூறவே தெம்பு வேணும்பா. ஒரு ரவுண்ட் போனதுக்கு இப்படி வளர்ற. டே நாங்களாம் ஒருத்தியை பார்த்து அவளையே காதலிச்சு அவளையே கல்யாணம் பண்ணுற ஆளுங்க. அதுக்கு பேரு தான் ஹீரோஸ்ன்றது. மச்சான் நீ ஹீரோட, நான் ஆன்டி ஹீரோ. நீ எந்த ஹீரோ வேணாலும் இருந்துட்டு போ. என் ஆளுக்கு வலை விரிச்சின்னா உன்னை கொன்னே விடுவேன். ஏன்டா மச்சி டென்ஷன் ஆகிற? இந்தா இன்னொரு பெக்கு போடுறியா? டேய் நீ எப்படி அந்த பொண்ணை கரெக்ட் பண்றேன்னு பார்த்துடலாம்டா. நான் பார்க்குற அந்த பொண்ணை அவளா வந்து என்கிட்ட லவ் சொல்ல வைக்கிறேன், அப்பதான்டா என்னோட ரியல் கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரியும். பார்க்கலாமா? நீயா நானே வரேன்டா. ஓகே பல வளத்தை ருசிச்ச நானே கூலா இருக்கேன், ஒரு வளத்தை இன்னும் ருசிக்க கூட இல்லை. டென்ஷன் ஆகிறாராமா. ஏங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. கார்த்திக் பற்றி நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? அவன் ரொம்ப மோசமானவன், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. இன்னொரு வாட்டி என் கார்த்திகை பத்தி என்கிட்ட தப்பா பேசுன, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன தெரியும் உனக்கு? என் கார்த்திகை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ என் கார்த்திகை பத்தி சொல்ல தேவையில்லை. இன்னொரு வாட்டி கார்த்திகை பத்தி தப்பா சொல்ல நினைச்சு என் முன்னாடி வந்து நின்ன, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அவரோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்தினால தான் உன்னை விடுறேன். இனிமே இந்த மாதிரி கீழ்த்தனமா பேசுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, மரியாதை கெட்டுடும். மைண்ட் யூர் பிசினஸ். போடி போ. எவடி நல்லது சொன்னா கேக்குறீங்க? எப்படியே சாவு, நாசமா போ.
மப்பு அடிக்கிறான். அதை பாரு, சண்முகம் எப்படி வரான் பாத்தியா? அவன் தான் உலகமாக குடிக்காரன். அவனுக்கு ஒரு ரவுண்டு ஊத்தி பாரு, அவன் கூட எவனுமே அடிக்க முடியாது. அவன் யார் தெரியுமா? யாருக்கு தெரியும்? என்னையுமே மிஞ்சிருவான்ப்பா. அப்படியா? ஆமா, நம்ம ஆப் அடிக்கிறதும் சரி, அவன் 5 கோட்டர் அடிக்கிறதும் சரி. தெரியுமா உனக்கு? போட்டு சீட்டனி. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாப்பா சண்முகம். என்ன காலையிலேயே ஃபுல் மப்பு போல இருக்கு? வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். வணக்கண்ணா. என் நண்பனுக்கு ஒரு வணக்கம். நீங்களும் நம்ம என்ன சர கேப்பான இருக்குது? அவனே கேட்கட்டும். என்ன சாப்பிட்றியா? கட்டி லைட்டா எனக்கு தான். அங்க இருக்குது பாரு பனைமரம், அங்க போய் உட்காந்து சாப்பிட்றியா? நிறைய ஊத்தி தரேன். அதெல்லாம் ஒரு சொட்டு சிந்தாம குடிப்பானப்பா. நாமளாம் என்ன சரக்கு எடுத்துருவோம். அண்ணா லைட்டா ஆடுறத பார்த்தா சரக்கெல்லாம் கமுத்துருவானாட்டு இருக்கு. முதல்ல நீ ஃபுல்லா ஊத்து. கதிர்வேலு சொல்லு. சிந்தாம ஊத்து. சரி. அவன் ஃபுல்லா அடிப்பான். ஊத்து ஊத்து ஃபுல்லா ஊத்து. ஒரு சொட்டு சிந்தாம குடிச்சு காட்டு சண்முகம். மாமா, நாங்கெல்லாம் நவாப் காலத்திலே எங்க பரம்பரையே குடிகார பரம்பரை பேரை பத்தியே உனக்கு முழுசா தெரியாது. நவாப பத்தி பேசுறேன். மரத்துல போய் உட்காந்து குடி போ. சரி மாமா. உன் சகல உன்னையாட்ட போல இருக்கு. முன்னாடியே சொன்னல கதிர்வேல. செடியா போறானே. அவன் லுங்கி வந்தா கூட அவன் சரக்கு கீழே விட மாட்டான்ப்பா. நமக்கு தான் ஒரு ரவுண்டு கம்மியா போச்சு. நம்மகிட்ட கருவிலே குடிக்க ஆரம்பிச்சோம் நம்ம. வாடா ராசா வா. நாசமா போற. உனக்கு ரொம்ப லொல்லு டேய். டேய் வரட்டுமாடா டேய். தேங்க்ஸ் டா டேய். ஏதாவது யோசனை சொல்லுங்கடா. தடிமாடு மாதிரி உக்காந்துருக்கீங்க. உன்னதாண்டா மச்சான் சொல்றேன் தடிமாடுன்னு. நான் என்ன தடிமாடு மாதிரி இருக்கேன்? போடா. டேய் மாப்பிள்ள, உன் ஃப்ரெண்டு கார்த்திக் பொண்ணுங்க வசதியில் வீக்குன்னு சொன்னிய? ஆமா. உன் ஆஃபீஸ்ல உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல? மாப்பிள்ளை இன்னைக்கு தான் சரியான யோசனை சொல்லியிருக்கான். சரியான யோசனை சொல்லியிருக்கல, தனியாக உட்காந்து யோசிச்சு கரெக்டான ஒரு முடிவெடு. என்ன சரியா? நான் வரட்டா? பாய் டமிச்சு. இவன் சொல்ற ஐடியா கூட ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்க. வர சொல்லிட்டு என்னப்பா பேசாம இருக்க? நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? சொல்லு விஜய், உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் தயங்குற? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் தெரியுமில்ல. இதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருந்த? விடுப்பா, கலக்கிடுவோம். சரிப்பா, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் மேடம். ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுகிறேன். யாரு? நான் தான் கார்த்தி பேசுகிறேன். சொல்லு கார்த்தி, என்ன நம்பர் புதுசா இருக்கு? காயின் பாக்ஸ்ல இருந்து பேசுகிறேன். ஓ அப்படியா? அதை விடு, அந்த ஹைவேஸ் ரோடு இருக்கு இல்லையா, ஆமா. அதுக்கு பக்கத்தில் ஒரு பழைய பில்டிங் இருக்கு. அங்கே நீ கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? சரி வரேன். ஓகே, கண்டிப்பாக உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே கார்த்தி. இன்னொரு 15 நிமிஷத்தில் வந்தால் நல்லா இருக்கும். வரேன். சீக்கிரம் வர முடியுமா? வந்துடுறேன். சரி, பாய். ஓகேம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வா.
போன இன்னும் ஆளை காணமே, என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பா வந்துட்டான். என்னாச்சு மகா, என்னாச்சு? போன காரியம் சக்சஸ் தானே? என்னாச்சு மகா? என்ன ஆச்சுன்னு கேக்குறியா? என்னாச்சு? என்னம்மா ஆச்சு? இவன் தான் விஜய் ஃப்ரெண்ட் கார்த்திக்ல. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா? கொடுத்துட்டா போச்சு, ஏறுங்க வண்டியில. தேங்க்யூ. டே கார்த்தி, உனக்கு மட்டும் எப்படா இப்படி தேடி வந்து மாட்டுது? கார்த்தி பத்திரமா உட்காரு. ஓகே. எங்க போகணும்? நீங்க போங்க, நான் சொல்றேன். சொல்றேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம வர. இந்த இடம் தான். ஏங்க இது வேற மாதிரி இடமாச்சு. வாங்க, அதுக்காக தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏனுங்க உண்மையாலுமா? பேசாம சீக்கிரமா வாங்க. இருங்க வரேன். அதுக்குள்ள அவசரமா? அவசரம் தான். இந்த மாதிரி விஷயத்துக்கு இவ்வளோ படி ஏறணுமா? சொல்லி இருந்தா என் இடத்துக்கே கூட்டு போயிருப்பேன். வாங்க கார்த்திக். வரேங்க, அதுக்கே இப்படி இருக்கிறீங்க? வராமையா போயிடுவேன். இவன் கூட போறோம், விஜய் சொன்ன பொண்ணு வந்துரும்ல. வாங்க. வரேன் வரேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். வாங்க. ஏய், இதை விட நல்ல இடம் வேற எங்க இருக்கு? இதுக்கு மேல என்னால வர முடியாது. இங்கே நில்லுடி, வாடி. என்ன பண்ற? என்ன கூட்டிட்டு வந்து சினுங்குற? வாடினா ஏய் விடு. டயலாக் தான் சொல்றேன். நடத்தி காட்ட வேணாமா? வாடி. விடு. ஏய் தான் மேட்ரா. திரும்பி பார்க்காத. போலீஸ் அப்படியே வா. எங்க தான வர சொன்னா? வர சொல்லிட்டு எங்க போய்ட்டான்? நம்ம இடம் சொன்னல. விஜய் எப்படி ஏக்கத்தமா மாட்டி விட்டானே. ஓடி புடிச்சு விளையாடலாம். ஒரு பையன் வர மாட்டான். நில்றே. இல்ல. வாலண்டியரா வந்து மாட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆனா எப்படி? என்ன ஒண்ணு பண்ணிடாத, இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான். ஓ, இதுக்கெல்லாம் அவன் தான் காரணமா? கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு. இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன கூப்பிடாத. இவே எதுக்கு இப்ப கூப்பிடுறா? ஹலோ ஹலோ, நான் கவிதா பேசுறேன். ஹைவேஸ் ரெஸ்டாரண்ட்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? இதோ வந்துடுறேன். கார்த்திக் வேட்டைக்கு இன்னொன்று ரெடி ஆயிடுச்சு. ஏன் கார்த்தி இவ்ளோ லேட்டு? அதான் வந்துட்டல. எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க? நான் வந்து 15 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வா. பட்டாம்பூச்சி பறக்க சுட சுட காதல் வந்து இனிக்க சில சில காற்றும் வந்து அடிக்க தொட தொட நெஞ்சு குழி துடிக்க
சுட காதல் வந்து இனிக்க சில சில காற்றும் வந்து அடிக்க தொட தொட நெஞ்சு குழி துடிக்க யுகங்களாய் யுகங்களாய் உன்னை என்னுள் வைத்தேன் உயிரினில் உயிரினில் உன்னை வைத்து தைத்தேன் உன் மீது நான் சாய்ந்து உன்னை மெல்ல ரசிப்பேன் உன்னோடு நான் சேர உயிரையும் கொடுப்பேன் உனக்கே உயிராமே உன் நிழலில் வாழ்ந்து விடுவேன் இப்ப கதை ரெடி பண்ணலாம், பிரிச்சு மேய்ஞ்சு விடுவேன் ஜாக்கிரதை. எது வந்தாலும் தலைவர் கேட்டு எது எங்க தலைவர் யாரு? நான் தான் தலைவர், இவர் பொருளாளர், அவர் செயலாளர். கிழிஞ்சிரும். உங்களை பொருளாளர் செயலாளர் போட்டா விளங்குன மாதிரி தான். ஏண்டா வந்து 4 மாசம் ஆகல, அதுக்குள்ள செயலாளர் பொருளாளர் தலைவர்னு பிரிச்சுக்கிட்டீங்களா? சரி, இயக்குனர் சங்கம் இருக்குல்ல, அந்த யூனியன்ல யாராவது மெம்பர் ஆயிருக்கீங்களா? ஓ அதுல வேற மெம்பர் ஆகணுமா? என்னடா கேள்வி கேட்குற? ஏண்டா சினிமாவில் எத்தனை யூனியன் இருக்குன்னே தெரியாது, நீங்க வந்து டைரக்ட் பண்ண போறீங்களா? ராஸ்கல். இந்த பார், சாயந்தரத்துக்குள்ள என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. கதையை ரெடி பண்றீங்க, ஷூட்டிங் போறேன். எழுதாரமிடா. இப்படி பெராக்கு பாக்குறது 15 காக்க மேலே தெரியுது. ஏதாவது உனக்கு தள்ள போட்டு வைக்குதா? டயலாக் எழுதுற வேலையை பாரு. என்ன ப்ரொடியூசரே, என்ன ஏதாவது புதுசாக கதை கிடைச்சதா? ஏன் எதுக்கு? இல்லை, கதை கிடைச்சிருந்தா ஏதாவது படம் பண்ணியிருப்பீங்களேன்னு கேட்டேன். அதை விட்டுட்டு தெருவுக்கு தெரு மரத்துக்கு மரம் உட்காந்து தான் மிச்சம். ஏன் தேர்தலை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? நீ முதல்ல பொம்பளை பின்னாடி சுத்துறதுன்னு போட்டா பொறுக்கி போயில. அந்த பொண்ணோட அப்பா சொல்லி உன்னை செருப்பால் அடிக்க சொல்றேன். போ போ. ஆளும் மட்டை ஏதாவது ஒரு இடத்துல மாட்டாமையா இருக்க போடா கருங்காலிப்ப. ஐ ஜாலி ஐ ஜாலி ஐ ஜாலி. அண்ணே, என்ன அவன் கிக்கர் உதைச்சது எப்படி இருந்துச்சு? என் மூஞ்சில மிச்சமா இருந்துச்சா? அப்படியே ஓ மூஞ்சில மிச்சிருவேன். எழுதுறேன். வர்றவன் போறவெல்லாம் கதை பண்ணலையா படம் பண்ணலையான்னு என்னை பார்த்தா கேலி கிண்டல் ஆகி போச்சு. நான் யாருன்னு காட்டுறேன். எழுதிருவோம்ல. கவிதா, ஐயோ, அம்மா என்னாச்சுமா? ஏமா இருமுற? ஐயோ அப்பா, நான் இரும்பு கூட கூடாதா? ஏன் பா இப்படி இருக்கீங்க? இல்லம்மா, உனக்கு என்ன விட்டா வேற யாருமா இருக்கா? உனக்கு ஏதாவது ஒண்ணா நான் தானே பாத்துக்கணும். ஐயோ அப்பா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தானேப்பா பாத்துக்கணும். நீங்க எதுக்குப்பா இந்த வயசான காலத்துல இப்படி ஓடி ஓடி வேலை செய்றீங்க? அம்மா, உங்க அம்மாக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேம்மா. உன்னை கண்கலங்காவும் பாத்துக்கிறேன்னு உங்க அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேம்மா. என்ன வயசானா என்னம்மா, நான் உனக்கு அப்பா, நீ எனக்கு குழந்தை. ஒருத்தங்க கையில புடிச்சு கொடுக்குற வரைக்கும் தான்மா. அப்பா, உங்களை மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். நீங்க படுத்து தூங்குங்க. சரிம்மா, சரி சரி. என்னாச்சுமா? என்னாச்சு? ஐயோ, நீங்க படுங்கப்பா, எனக்கு உனக்கு ஒண்ணும் உடம்பு இல்ல. சரியில்லைன்னு நினைக்கிறேன். சொல்லிருமா. இங்க வாங்க. நான் நல்லா தானே இருக்கேன். ஆமா. படுத்து தூங்குங்க. தூங்குங்க. சரி, நீயும் படு. படுங்க நீங்க முதல்ல. படுத்துக்குமா. ஐயோ, நீங்க படுங்க. படுங்கப்பா, நீங்க படுங்க. பாத்தியா, இருமல் வருது. அப்பா, ஐயோ, படுங்கப்பா. சரி. இனிமே எழுந்துங்கன்னா அவ்வளவுதான்.
நான் நல்லா தூங்க போறேன், நீங்களும் நல்லா தூங்குங்க. லைட்டா பண்ணி படுத்துக்கிட்டுமா? அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன், நீங்க படுங்க. இல்ல வெளிச்சமா இருந்தா நீ தூங்க மாட்டேன்னு தான். என்ன கவிதா இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் உன் ஃப்ரெண்டை காணோம்? இப்ப வந்துருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். லேட் ஆகுதுமா, நான் போகணும். எனக்காக கார்த்தி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களா ப்ளீஸ்? இது வந்துட்டா. ஏய் என்னடி இவ்வளவு நேரம் எங்கடி போன? உட்கார். ஏய் நான் சொன்னல இவர்தான் கார்த்திக். நான் இவரை தாண்டி உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ ஹாய். என்னடி அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, இங்க சிக்னல் கிடைக்கல, ஒரு நிமிஷம் இரு. என்ன அப்படி பார்க்குற? என்ன கவிதா கிட்ட போட்டு விடலான்னு பார்க்குறியா? ஒரு நிமிஷம். ஏன்னாச்சு பணம் காசு இவ்வளோ இருக்கு, ஒரு வண்டி வாங்கலாம்ல? ஏல நான் அவளை இடிச்ச வேணா, அவளை விவரம் இல்லாதவனா? ஏல 50,000 கொடுத்து பைக் வாங்கணும், பைக் வாங்கி அதுக்கு பெட்ரோல் போடணும், பெட்ரோல் போட்டு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது போலீஸ்காரன் மறப்பான். ஆமா, லைசன்ஸ் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேள்வி மேல கேள்வி போட்டு தொலைப்பான். அதையும் தாண்டி வேகமா போனோம்னா ஒரு இடத்துல டாம்னு முட்டி கீழே விழுந்து கை கால் முறிஞ்சி ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம சொத்து பத்து புறாத்தி வித்து அத டாக்டர்கிட்ட தான் கொடுப்போம். அந்த டாக்டர் அவ்வளவு பணத்தையும் வாங்கிக்கிட்டு சொல்லுவான், ஐயா உங்க கால் சரியில்லை, இனி வாழ்க்கையில நீங்க சாதாரண நடக்க முடியாது, நொண்டி நொண்டியா நடக்கணும். ஏல இப்ப பாரு ஒரு இழிச்சவாய் நம்மகிட்ட மாட்ட போறான், அவன் கூடயே நான் போற இடத்துக்கு போய் சேர்ந்துரும்ல. அண்ணாச்சி எதுக்கு நொன்றாரு? வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் கதிர்வேலு. வெளிநாட்டுல இருந்து எப்போ வந்த? வண்டியை தள்ளிட்டு வர? வண்டியில பெட்ரோல் தீந்து போச்சு அண்ணாச்சி. உனக்கு பெட்ரோல் அவ்வளவுதானே? ஆமா. நான் உனக்கு பெட்ரோல் தரேன். அப்படியா? ஆனா சொன்ன இடத்துல என்ன இறக்கி விடணும். கண்டிப்பா அண்ணாச்சி. வா வா வா. நீங்க சொல்லி நான் வராது இருப்பேனா? வா வா, கொஞ்சம் பெட்ரோல் திருட வைக்க. எப்படியாவது பெட்ரோல் கிடைச்சிரும்ல. இல்ல இப்ப நான் என்ன செய்யணும்? அங்க பைக் இருக்குல்ல? ஆமா. அந்த பைக்ல நீ பெட்ரோல் எடுக்கணும். சரி அண்ணாச்சி. ஆட்கள் வர்றதுக்கு முன்னால என்ன சடார்னு எடுத்துரு. என்ன பெட்ரோல் திருட சொல்லி நீங்க பயப்படுறீங்களே? நான் பயப்படல. என்ன கைய ஆடுது அண்ணாச்சி? எங்க ஆடுது? நான் தைரியமா இருக்கேன். தைரியமா இருக்கீங்களா? எனக்கு பயமா இருக்கு. டப்புன்னு எடுத்துரு. எவரோ வந்துடக்கூடாதுன்னு. சரிங்க. சரி. வீட்டுக்காரர் வர அப்படியாட்டு இருக்குது. அவன் வாயில நான் மண்ணெள்ளி போட்டு குத்த, நீ வா 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 சீக்கிரமா சீக்கிரமா. தெரியவா அடி நிப்பட்டு நல்லா இருக்கு. அப்புறம் எங்க போறேன்? நல்லா இருக்கு. நான் ஆபீஸ்க்கு போறோம். பாத்து எவ்வளவு அழைச்சே? எல்லாம் நல்லா இருக்கு. பாசமே பாசம்ங்க. ஐயோ நீங்களா டைம் ஆகுது. சொன்னா கேளுங்க. நம்ம நாளைக்கு பேசலாம். பாக்க நினைச்சு வந்துட்டே இருந்தே அதுக்குள்ள சொன்னா கேளுங்க அண்ணாச்சி. டைம் ஆகுது. முடியல அண்ணாச்சி. டைம் பாருங்க. சீக்கிரம் வர. எல்லாம் நல்லா இருக்கு. அதான் சொல்றேன்ல. ஐயோ என்ன முடிஞ்சான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? முடிஞ்சா? இல்ல அண்ணாச்சி. சொல்ல கேட்க மாட்டீங்களா? கொஞ்சம் சொல்ல கேட்க மாட்டேன். ஐயோ செத்தவன சங்குட்டுவேன். அண்ணாச்சி முடிஞ்சிருச்சு. எங்கே முடிஞ்சுதுடா? மூச்சு செத்த 60 ரூபா பெட்ரோல் காண்டி 60 பையன் அடிச்சு பழிச்சப்பல குறைக்கேசா போலீஸ் ஓடுல ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ணாச்சி. நம்ம குடும்ப தெரு நிக்கும் போது எங்க போறோம் அண்ணாச்சி? ஏறி உட்காருங்க. எங்க போறதே தெரியல. போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத ஊரை பத்தி போறேன். அண்ணாச்சி ஒரு விஷயம் தெரியுமா? பெட்ரோல் 4 லிட்டர் கிடைச்சு. கணக்கு பார்க்க நேரமா போட்ல யார் பாத்துடுவாங்க? வேகமா போ. நான் யாருப்பா? நான் தான் கவிதாப்பா. பாப்பா பாலக்காடு வரைக்கும் போறேன். நாளைக்கு வந்துருவேன். சரி. பொண்ணு தனியா தான் இருக்கறா. நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறீங்க. நான் பாத்து வரேன். எங்க போறான் இவன்? கதிர்வேலு சொல்லுங்க. என்ன மேலேயே பாத்துட்டு போற? ஊருக்குள்ள ஒரு காக்காயும் காணா. அது எப்படி நீ இருக்கிறீல்ல, காக்கா எப்படி வரும்? என்ன பார்த்தா காக்கா ஏட்டவா இருக்கு. எங்களுக்கு வெச்சுக்கிற ஒரு நாள். என்ன பண்ணீங்க? எல்லார்கிட்டயும் என்ன பாத்துக்க சொல்லிட்டு போறீங்க. நான் என்ன சின்ன குழந்தையா? என்ன எனக்கு பாத்துக்க தெரியாதா? நீ வயசுக்கு வந்து பொண்ணுமா, உனக்கு ஒரு பாதுகாப்பு எடுப்பில்ல? அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியும். இது குடிங்க. பாத்தியா, ஆள் இருக்கும்போது உன்னை நோட்டம் விட்டுட்டு போறான். கேட்டா காக்காய் தேடிட்டு போறேங்கிறான்.
ஜாக்கிரதை, வீட்டுக்குள்ள போய் சரிப்பா. கதவு தாள் போட்டுக்கோ. நீங்க போ, ஜாக்கிரதையா போ. போயிட்டு வாங்கப்பா. போம்மா. சரிப்பா, பாய். ஏய் நில்லு, மைனருக்கு வணக்கம் சொல்லு. உடம்பு எப்படி இருக்கு? ஆமாம், உன் ஆளோட அப்பா ஊருக்கு போயிட்டாராட்டு இருக்கு. என்னையா சொல்ற? அதுக்கே இந்த ரியாக்ஷனு. பார்த்து நடந்துக்கடா, ஊருக்குள்ளே உதப்பட்டுறாத. இப்படியும் அலையிறானுங்க. யோ மைனரே, நீ இன்னைக்கு தான் உருப்படியான விஷயம் பண்ணிருக்க. தேங்க்ஸ் அண்ணா. ஏய் ஏய், கவுண்ட். ஏய் சி. ஏய் சி. ஏய் கவுண்ட். என்ன கார்த்திக், இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூட்ல இருக்க? இன்னைக்கு தான் நீ ரொம்ப நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்க. அதான். ஓஹோ. நான் உன்னை கேட்குறேன், கரெக்டாக சொல்வியா? கேளு. இப்போ நம்ம ஒரு புது வீடு வாங்குறோன்னு வை. ம், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக நம்ம நிறைய பணம் சேர்க்கணும். நான் இப்போ ஒரு புது பைக் வாங்குறேன். ம், அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? அத ஃபர்ஸ்ட் ஓட்ட கத்துக்கணும். வெரி குட். இப்போதான் ரொம்ப நெருங்கி வந்திருக்க. சரி, நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆக போகுது. ம், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஏய், நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எதுக்கு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு சரி அப்புறம். சரி, அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று. சி. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா என்னோட மூட நீ மாத்திருவ. அதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன். ஏய் கவிதா, நில்லு, ஒரு நிமிஷம் சொல்றதை கேளு. விடு கார்த்திக். பாய், நாளைக்கு பாப்போம். அடாடாடா, நானும் புருவத்தை கசக்கி மூளையை கசக்கி 4 மாசமா பல பேர்கிட்ட பல கதை கேட்டு பார்த்தாச்சு. இது வரைக்கும் ஒரு நல்ல கதை அமையலை, ஒரு நல்ல டைரக்டர் அமையலை. உங்களை மாதிரி 4 பேராக வந்து தின்னு சொத்தை காலி பண்ணது தான் மிச்சம். ஒரு நல்ல டைரக்டர் வேணும். என்ன பண்ணலாம்? பேசாம இப்படி பண்ணுவோமா சார்? இப்ப பாரதி ராஜா சார், பாக்கியராஜ் சார், அந்த மாதிரி டைரக்டர் விட்டு படம் பண்ண சொன்னா சூப்பரா இருக்கும்ல சார்? இங்கெல்லாம் நீங்க சொல்றதா சார் நாங்க கேட்போம். ஆமா, அங்க போனீங்கன்னா அவங்க சொல்றதா சார் நீங்க கேட்கணும். ஏன்? ஏன்னா அவங்களாம் சீனியர்ஸ். ஓ, அது ஒண்ணு இருக்கும். கரெக்ட் கரெக்ட் தான். அப்ப அது சரி வராது சார். எனக்கு ஒரு நல்ல யோசனை சார். என்ன? உங்ககிட்ட இருக்கிற சொத்தை 4ஆ பிரிச்சு எங்க 4 பேத்துக்கும் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க போய் சென்னையில போய் செட்டில் ஆயிரும் சார். நீங்க சென்னையில போய் செட்டில் ஆயிருவீங்க, நான் சிக்னல்ல போய் தட்ட தூக்கிட்டு பிச்சை எடுக்கணுமா? செருப்பு பிஞ்சிரும். நல்ல யோசனையா சொல்லுங்க. அப்போ சீக்கிரமா படம் எடுங்க சார். கரெக்ட். என்னடா சீக்கிரம் படம் எடுக்கிறது? மகுடியை வச்சு ஊதுனா பாம்பா படம் எடுக்கிறதுக்கு? ஒரு நல்ல படம் எடுக்கணும், அந்த படம் மக்களுக்கு பிடிக்கணும். இப்படி பண்ணா என்ன? எப்படி சார்? இப்ப கேமராமேன் பாலு மகேந்திரா சார், கேமராமேன் கேவி ஆனந்த் சார், இவங்க 2 பேருமே டைரக்ஷனும் பண்ணுவாங்க. அந்த படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இப்ப கேமராமேனையே டைரக்டரா போட்டா 2 வேளையும் ஒரே ஆள் பார்த்து பாருங்க, படம் சூப்பர் ஹிட் ஆயிரும். ஆமா சார். ஓகே. இப்ப நீங்க சூட்டோட சூட என்ன பண்றீங்க? இது வரைக்கும் நம்ம ஊர் எடிஷன்ல மட்டும்தான் விளம்பரம் கொடுத்துருக்கோம். இப்ப உடனடியா தமிழ்நாடு முழுவதும் விளம்பரம் வர்ற மாதிரி கேமராமேன் தேவை அப்படின்னு ஒரு விளம்பரத்தை கொடுங்க. என்ன விளம்பரம் சொன்ன காணா போயிட்டாங்க? நம்ம இனிமே தனியாவே யோசிப்போம். இந்த பாட்டி என்னது இது? டீ கேட்டப்பா. நான் டீ கேட்டேன், காஃபி தானே கேட்டேன். ஆமாப்பா. போ காஃபி எடுத்துட்டு வா. சரி சரி, எடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா. ஏய், நீ எங்க உட்காந்து படிச்சுட்டு எந்திரிச்சு போடி. வர வர எல்லாத்துக்கும் ரொம்ப குளிர் விட்டு போச்சு. லைட்டு ஆஃப் பண்ணவே இல்லை. இதா அம்மா, அம்மா, ஐயோ, இன்னும் உடம்புலாம் சுடுது. என்னாச்சுமா? உடம்பு சரியில்லையா? ஐயோ, நெருப்பா கொதிக்குது. இருமா வரேன். படுத்துக்குமா, படுத்துக்க. எதுக்கு? அப்பா மணி
தாய்க்கு தாய் தந்தைக்கு தந்தை உனக்காக நான் உண்டு செல்லம் கவலைகள் எதற்கம்மா எதற்கு என் காலம் உனக்கு மடி மீது நீ தூங்கு என்றும் ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராரிரோ. தாய்க்கு தாய் தந்தைக்கு தந்தை உனக்காக நான் உண்டு சொல்லும் கவலைகள் எதற்கம்மா எதற்கு என் காலம் உனக்கு மடி மீது நீ தூங்கு ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராரிரோ. ஏ கவிதா, கோயிலுக்கு கூட்டு வர வேற இடம் எவ்வளோ இருக்கு? இல்ல கார்த்திக், என்ன கோவில் இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? இந்த கோயில வச்சுதான் உன்னை முதல்ல நான் பார்த்தேன். அதனால இந்த கோவில் எனக்கு எப்பவுமே ஒரு தனி ஸ்பெஷல் தான். ஓ, நீ அப்படி சொல்றியா? சாமியே நேர்ல இருக்கு. நல்லா இரு. அப்போ எப்படி எனக்கு கோயிலுக்கு வரது ஞாபகம் இருக்கும்? எப்படியோ கூட்டு வந்துட்ட. பிள்ளையாரப்பா, இன்னைக்காவது ஒரு வழியை காட்டு. என்ன அதுக்குள்ள சாமி கும்பிட்டாச்சா? கும்பிட்டாச்சு. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என் காரியம் முடிகிற வரைக்கும் ஒரு ஹெல்ப் என்ன, எத்தனை ஹெல்ப்னாலும் செய்வேன். என்ன ஹெல்ப் சொல்லு. அப்பா என்ன பண்றாங்க? சொல்லலாம், ஒரு 20 ரூபா கிடைக்குமா சொல்லலாம்? சரி என்ன சித்தோடி. ஏய் என்னாச்சு? இல்ல, எறும்பு கடிச்ச மாதிரி இருந்துச்சு அதான். ஐயோ, எறும்பு கடிச்சதுக்கு எப்படியா? என் மாமியாரு, என் மாமனாரு, என் வீட்டுக்காரோட சிஸ்டர் எல்லாரையுமே நான் எப்பவே இந்த நிமிஷமே பார்க்கணும். வாட்? என்ன சொல்ற? நிதி வலியது, அது யாரை விட்டுச்சு? சரி வா, கூட்டு போறேன். ஐயோ, நான் எங்க வீட்டுக்கு கூட்டு போறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா நீ எங்க ஃபேமிலியை பார்த்தா அட்டாச் ஆயிடுவேன். பரவாயில்லையா? என்ன சொல்லு. பரவாயில்ல, நான் உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் பார்த்து பழகுனா தானே கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஹலோ, போன் எடுக்க எவ்வளவு நேரமா? ஏன் ரிங் வர்றது காது கேட்கல? சின்ன வேலை இருந்துச்சுப்பா. அவன் என்ன பண்றான்? யாருப்பா? உங்க அப்பாவையா கேக்குற? அந்த தருதலையே தான் கேட்கறேன். சரி அதை விடு, நான் ஒருத்தி பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னல. ஆமாப்பா. அவ உங்க முகத்தெல்லாம் பார்த்து தொலைணுமாமா. இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. நான் கூட்டிட்டு வரேன். சரிப்பா. அவ வீட்டுக்கு வரப்ப எப்படி நடந்துக்கணும்னு தெரியும்ல? அதெல்லாம் நல்லா நடந்துக்கும்பா. நடந்துக்கிற விதமா நடக்காம வேற மாதிரி நடந்த உன்னைய பொளந்துருவேன். அப்படியெல்லாம் நடக்காதுப்பா. அவன்கிட்டயும் சொல்லுவே. சரிப்பா. சரி வைக்கிறேன். சரி வைப்பா. அம்மா இதோ வந்துட்டேன்ப்பா, வாமா. வா கவிதா. வணக்கம்மா. இவங்க தான் என் அம்மா தங்கச்சி. பால் ஒழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? அம்மா நான் ஏற்கனவே சொன்னல, என் ஃபேமிலியில எல்லாம் மரியாதை தெரிஞ்சவங்கன்ட்டு.
அதுக்கு இவங்கள உன் மாமியாரை ஏற்றுக்கோ. என்னம்மா என் காலில் விழுந்துட்டு? என்ன கார்த்தி? அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அன்பு தொல்லை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்பா எங்கம்மா? அந்த தருதலை எந்த ஒயின் ஷாப்புக்கு போயிருக்கானோ. என்னம்மா சொன்னீங்க? என்னம்மா கடைக்கு போயிருக்காருமா. வீட்டுக்குள்ள வாமா. உள்ள போ. சரி. இதான் இந்த சீனோட எண்டு. உன் பேர் தான் கீதாவா? சரி, நான் ஒன்று கேட்பேன், தருவியா? கேளுங்க, என்ன வேணாலும் தரேன். என்ன வேணும்னாலும் தருவியா? எனக்கு உன் உதட்டோட உதடு சீ! என்ன கார்த்திக் நீங்க? எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி எல்லாம் முடியாது. நான் கிளம்புறேன். பாய் கார்த்திக். போமா போ. இன்னும் எத்தனை நாள் என் ஆசை நிறைவேறாமையா போகுது? அதையும் பார்த்துருவோம். ஹாய்டா மாப்ள. ஹாய்டா. என்ன சொல்லிக்காமையா வந்துட்ட? எத்தனை ஃபோன் பண்ணுறது? ஃபோன் பண்ணியா? நீ பிஸியாக இருப்பன்ட்டு நானே தனியாக வந்துட்டேன். வர வர ரொம்ப புழுக ஆரம்பிச்சிட்ட. யார் நானா? நண்பனை விட்டுட்டு சுத்தவும் ஆரம்பிச்சிட்ட. ஃபோன் பண்ணால் எடுக்கணும்டா, பொண்ணுங்கிட்டே பேசிகிட்டு இருந்தா. ஃபோன் பண்ணால் ரிங் வரும்லடா, கதையாக விடுற. அப்போ நான் என்ன பொய் சொன்ன நினைக்கிறியா? உன் ஃபோன் எடுத்து பாடுறா. என் ஃபோனில் மட்டும் மிஸ்டு கால் இல்லைன்னா உன்னை பொழக்கிறேன் பாருமா அவனை. முதல்ல பாடுறா. என்ன ஃபோனை காணோம்? இங்கே தானே வச்சுருந்தேன், எங்கே போச்சு? டேய், என் மொபைலை காணண்டா. எந்த ஒயின் ஷாப்ல விட்டியோ? டேய், அதில் முக்கியமான ஃபோட்டோஸ்லாம் இருக்குடா. போயிடுச்சா? உன் ஃபோனை கொடுறா. எங்கே? அங்கே இருக்கு பாரு. பா, இப்போ தான் எல்லா பொண்ணுங்களையும் விடுதலை. இனிமே உனக்கு சங்கு தான். யார்கிட்ட ஃபோன் இருக்குன்னு தெரியலையே. எடுங்க ஃபோனை, எடுங்க ப்ளீஸ், ஃபோனை எடுங்க. டேய், என்ன? கவிதாவோட பேக்கில் என் ஃபோன் மாட்டிருச்சுடா. மாட்டிடுச்சுல, இனிமே தாண்டி மாப்பிள்ள உனக்கு இருக்குது கிளைமேக்ஸு. இவன் வேற ஒருத்தன். போடா டே போடா. பிக்கப் 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 கவிதா, ஃபோன் எடு. பிக்கப் கவிதா, ஃபோன் எடு. ஃபோன் எடு கவிதா. என்ன கார்த்திக் மொபைல் மாதிரி இருக்கு? ஹலோ ஹலோ, நான் கார்த்திக் பேசுறேன். சொல்லு கார்த்திக். மொபைல் உங்கள்கிட்டயா இருக்கு? ஆமா கார்த்திக், என்கிட்ட தான் இருக்கு. கவிதா, மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிரு. தப்பி தவறி கூட ஆன் பண்ணிடாத, நான் வந்து வாங்கிக்கிறேன். சரி, ஓகே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கவிதா. ஓகே சரி கார்த்திக், நான் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஓகே பாய். சரி கார்த்திக், அப்ப நான் வச்சிடுறேன். பாய். எதுக்கு மொபைல் ஆஃப் பண்ணி வைக்க சொல்றான்?
என்னம்மா வாசல்ல உட்காந்துட்ட? ஒரு கிளாஸ் காப்பி போட்டு வரட்டுமா? காஃபி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். சும்மா போறீங்களா? போங்க. அம்மா காமாட்சி, உன் பொண்ணு என்னமோ மூளை விட்டாய் உட்காந்துருந்தா, பக்கத்தில் போய் காப்பி வேணுமான்னு கேட்டேன். முதல்ல நீ உள்ள போறியா அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிட்டாமா. என்ன காரணம்னே தெரியலம்மா. ஏம்மா அப்படி சொல்லியிருப்பா? அடைச்ச நான் ஒரு மடையன், அவளுக்கு காப்பி பிடிக்காதுங்கிறதே மறந்துட்டேன். டீ போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டுமா? கொடுத்துருக்கிறியா? சரி சரி. அம்மா, உனக்கு பிடிச்ச டீ போட்டு இருந்துக்கிறேன், குடிச்சு பாரு, சூப்பரா இருக்கு. எனக்கு டீ வேண்டாம், எந்த எழுவும் வேண்டாம். எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. உன் ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையாம்மா? அழாம சொல்லுமா. அப்பா, ஆபீஸ்ல ஒருத்தன் ஒரு விஷயத்துல ஏமாத்திட்டாப்பா. அவனை நான் ரொம்ப நம்பி இருந்தேன். அவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாம போச்சுப்பா. இப்ப நான் என்னப்பா பண்ணட்டும் சொல்லுங்கப்பா. இவ்வளவுதானே? இது ஒரு சாதாரண விஷயம்மா. இங்க பாருமா, உனக்கு தெரிகிற விஷயம் அவனுக்கு தெரியுமா? தெரியாதுப்பா. ரெண்டே ரெண்டு விஷயம் தான்மா. ஒண்ணு, உனக்கு தெரிஞ்சதா நீ அவங்ககிட்ட காட்டிக்க வேண்டாம். ரெண்டாவது, அவன் ஒழுக்கமானவனா நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா உன் உயிரை கொடுத்தாவது அவனை காப்பாத்திரு. இந்தாம்மா, இப்ப நீ குடி. உன் மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். ஓகே? ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராரிரோ ஆராரிராரோ ஆராரிராரோ. ஹலோ ஹலோ சுஜி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லு கவி. கார்த்திகை பத்தி நீ ஒரு உண்மையை சொல்லணும். கவி, நானே கார்த்திகை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். என்னடா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்ட்டு ஜாகிங் போகிறவனை கூப்பிட்டு வந்த, சொல்லு. இருடா, சொல்கிறதுக்கு தானே கூப்பிட்டு வந்திருக்கேன். அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். பின்ன ஏன்டா நான் சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவள் பின்னாடி போயிட்டு என் வாழ்க்கையில் ஏன்டா குறுக்க வர? நான் குறுக்கவும் வரல, நெடுக்கவும் வரல. அந்த பொண்ணு பின்னாடி இனிமேல் போகாத. நான் அவளை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். முடியாது மச்சா,
நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, அதுக்குள்ள என்னடா அவசரம்? என்னடா சொன்ன? ஏய், காதல கொச்சப்படுத்துற இந்த மாதிரி ஆட்களை இனிமே சும்மா விடக்கூடாதுடா. டேய். 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 ஆ. டேய். 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 வேறடா, உன்னை விட மாட்டேன்டா. ஏய், ஒரு பொண்ணுக்காக நம்ம நான் ஃப்ரெண்ட்ஷிப் உன்னை என்ன எடுத்துக்காதடா. பண்ண போறேன் பாரு. ஏய், ஏய், தப்பு பண்றடா. ஓடா, ஓடா. ஏய் சொன்னா கேளுடா டேய், சொன்னா கேளுடா. நீயும் புரிஞ்ச மாட்டேங்கிற, அவளும் புரிஞ்ச மாட்டேங்கிறா. வாழ விட மாட்டேன்ற, சாவ விட மாட்டேன்றீங்க. சாவடா. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நட்பு விளங்கிருண்டா. என்னாச்சு உனக்கு? என்ன இன்னும் கவிதாவை காணோம்? ஏன் இவன் டல்லா வரா? வா கவிதா, உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன். இந்த கார்த்தி உன்னோட மொபைல். என்ன வந்த உடனே கிளம்பிட்ட? எனக்கு வேலை இருக்கு. முகத்தில் சிரிப்பியே காணோம். ஹலோ கார்த்திக், நீ எங்க இருக்க? சொல்லு கவி, நான் வீட்டில் தான் இருக்கேன். நாளைக்கு நான் உன்னை பார்க்கணும். எங்கே பார்க்கலாம்? நீ கோயில்கிட்ட வந்துடு. சரி. நான் வச்சிடுறேன். ஆமா, எதுக்காக இப்போ வர சொன்னேன்? கார்த்திக், இன்னைக்கு உன் மனசுல இருக்கிற ஆசையை நான் நிறைவேற்ற போறேன். அதுல இப்போ உனக்கு
இதுக்கு தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு. கார்த்திக், என்ன கவிதா, பிளட் வருது? கார்த்திக், ஐ லவ் யூ கார்த்திக். சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டல் போனா என்ன சரியாயிடுமா? என்ன சொல்ற கவிதா? பொண்ணுங்கனாலே உனக்கு சர்வ சாதாரணமா போச்சுல. நான் உன்னை எவ்வளவு உயிருக்கு உயிரை காதலிச்சேன்னு தெரியுமா? நீ அன்னைக்கு அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து எனக்கு காப்பாத்தும் போது அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ எனக்கு வேணும்னு. அன்னையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீதான் என் மூளை கொண்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம், காதல் எல்லாமே நிஜம். ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட. என்ன அப்படி பாக்குற? நீ என் மனசு காதலிக்கல, இதோ இந்த உடம்பு தானே காதலிச்ச. என்ன கவிதா, என்னென்னமோ பேசுற? உனக்கு என்னாச்சு? சும்மா நடிக்காத கார்த்திக். உன் மொபைல்ல நீயும் சுஜியும் இருந்தது எல்லாமே நான் பார்த்துட்டேன். நான் சுஜி கிட்ட கேட்டேன், அவ எல்லா உண்மையுமே சொல்லிட்டா. என்ன கார்த்திக் தலையை தொங்க விடுற? உன் சுயரூபம் தெரிஞ்சிடுச்சேன்னு கவலைப்படுறியா? கவலைப்படாத கார்த்திக், உன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுல. இனிமே ஏன் கவலை உனக்கு வேண்டாம். நீ பார்த்த பொண்ணுங்கல்லையே நான் பாதியில வந்தவ தானே, பாதியிலேயே போயிடுற. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நான் உன்னை காதலிச்சது உண்மை. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊர் அழியறதுல தப்பே இல்லை. ஒரு ஊரு நல்லா இருக்கணும்னா ஒரு தெரு அழியறதுல தப்பே இல்லை. ஒரு தெரு நல்லா இருக்கணும்னா ஒரு குடும்பம் அழியறதுல தப்பே இல்லை. ஒரு குடும்பம்னா அது உன் குடும்பம். நீ, உன் தங்கச்சி, உங்க அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நீ திருந்தணும். நீ திருந்தி நல்லா வாழணும். இனிமேல் நீ எந்த பொண்ணோட வாழ்க்கையும் நாசமாக்கவே கூடாது. பாய்சன் சாப்பிட்டிருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை விட்டுட்டு ரொம்ப ரொம்ப தூரம் போயிடுவேன். உனக்கு உனக்கு தங்கச்சி இருக்கல, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நான் ஒருத்தனதான் மனசார நேசிச்சு, ஒருத்தன் கூடதான் மனசார வாழ்ந்துட்டேன். எனக்கு இனி இது போதும். I love you கார்த்திக், I love you. இது போதும் கார்த்திக். I love you கார்த்திக். கவிதா, 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 என்னாச்சுடா? உனக்கு என்னாச்சு கவிதா? கவிதா பார் கவிதா, எந்திரி கவிதா ப்ளீஸ். சரி கவிதா, நான் திருந்திடுறேன் கவிதா ப்ளீஸ். கவிதா, 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 கவிதா இங்க பாருடா. கவிதா, என்னை விட்டு போயிடாத கவிதா ப்ளீஸ். கவிதா, கவிதா. அம்மா. என்னப்பா? என்னம்மா,
என் மாத சம்பளம். இது நிஜமா இல்லை கனவா? இவ்வளவு சீக்கிரம் என் பையன் இந்த அளவுக்கு திருந்துவான்னு நினைக்கவே இல்லை. எல்லாம் உன் கருணை தான்ப்பா. கவிதா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தாண்டி. என்னை ஏண்டி விட்டுட்டு போனேன்? கவிதா, கவிதா. கார்த்திக், நீ அழாத. நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.